ஸோ ஐயா வந்து இந்த பாடங்கள் வந்து வீட்லேயே வந்து கொடுத்துக்கிட்டு இந்த ஆசிரமம்ன்ட்டு ஒன்று உருவாகிறதுக்கு முதல் வித்து இந்த மொத்தம் ஆசிரமத்தையும் வந்துட்டு ஐயா வந்து வழிகாமிச்சு சொல்லிட்டு போனாரோ அதுலேருந்து ஒரு எல்லளவு கூட வந்து இடம் பத்தலை, ஏன் சிரமப்படுறீங்க, நம்ம கிட்ட ஒரு இடம் இருக்கு. ஒரு ஆளுக்கு மட்டும் இந்த பௌர்ணமிக்கு உபதேசம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வானான்னு சொல்லணும் தவிர வரவானான்னு சொல்ல முடியாது. இப்படி ஆகிப்போச்சு. இன்னும் நாளுக்கு நாள் கூடும்போது இங்க ஒண்ணுமே பண்ண முடியாது, நம்ம சூழ்நிலை வேற மாதிரி ஆயிடுது, என்ன பண்றது தெரியலையேன்னு குரு வந்திருந்தாரு. மௌன குரு கணேச சாமிகள் அவரை இன்வைட் பண்ணியிருந்தாரு. அவர் வந்தாரு. ரெண்டாவது திருவள்ளூர் வட்டாட்சியர் நாங்க ஐயா பசங்க எல்லாம் கும்பலா வீட்டுல எங்க நினைக்கிறதுக்கு முன்னாடி இருந்தது நான் வேற மாதிரி. நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. ஆத்மா வணக்கம். இன்னைக்கு வந்துட்டு நம்ம வந்து ஐயாவுடைய அற்புதங்களும் ஐயாவுடைய நினைவுகள் தொடர்ச்சியில நம்ம வந்துட்டு இப்போ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நபரை வந்து பார்க்க போறோம். ஸோ ஐயா வந்து இந்த பாடங்கள் வந்து வீட்லேயே வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. ஆனால் இந்த ஆசிரமம்ன்ட்டு ஒன்று உருவாகிறதுக்கு முதல் வித்துன்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ ஒரு ஆலமரம் வந்து பெரிய விருட்சமா இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அந்த இதுலேருந்து தான், சீடுலேருந்து தான் வந்து ஆலமரமே வந்ததுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வந்து அதுக்கு முதல் விதை போட்டது நம்ம ஸ்ரீனிவாசன் சாமி. இப்போ வந்து பிரம்மசூத்திர குழு இந்த மொத்தம் ஆசிரமத்தையும் வந்துட்டு ஐயா வந்து வழி காமிச்சு அடுத்த குருவா இருக்கணும்னு சொல்லி வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. ஸோ அந்த ஸ்ரீனிவாசன் சாமியை தான் நம்ம வந்துட்டு இப்போ வந்து சந்திக்க போகிறோம். குரு பிரம்மஸ்ரீ ஸ்ரீனிவாசன் சுவாமிகள். ஸோ இப்போ வந்து ஆசிரமத்தை வந்துட்டு இவர் தான் வந்துட்டு பார்த்து ஐயா எப்படி சொல்லிட்டு போனாரோ அதுலேருந்து ஒரு எல்லளவு கூட மாறாமல் ஸோ அதை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஏன் இது ரொம்ப முக்கியமான வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணுன்னு சொல்கிறேன். இந்த ஆசிரமம் பிரம்மசூத்திர குழு இன்னைக்கு 1,00,000 பேர் வராங்க, 1000 பேர் வராங்க, கோடி பேர் வராங்க, இல்லை வந்திருக்காங்க. இது வரைக்கும் ஒரு நாள் கூட வந்துட்டு இல்லை ஒரு பௌர்ணமி கூட வந்து சாப்பாடு இல்லாமல் போச்சு. அதெல்லாம் நம்ம கேட்குறோம் இல்லையா. ஸோ ஐயா உட்காந்து பேசின இடம், ஐயாவுடைய சமாதி இருக்கு இங்கே, எல்லாத்துக்குமே காரணமாக இருந்தது நம்ம குரு ஸ்ரீனிவாசன் சுவாமிகள் தான். வாங்க நிறைய பேசுவோம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த உரையாடல். முழுசா எல்லாரும் வீடியோ பாருங்க. ஆத்ம வணக்கம் சாமி. ஆத்மா வணக்கம் சாமி. ரொம்ப சந்தோஷம் சாமி உங்ககிட்ட பேசுறது. ரொம்ப சந்தோஷம். ஸோ நீங்க வந்து ஆரம்ப காலத்துல இருந்து ஐயாவோட வந்து இருந்தீங்க, ஐயாவோட பழகினீங்க. ஈவன் இப்ப இருக்கிற ஆசிரமம் கூட வந்து நீங்க வந்து ஏன் வீட்டுல வந்து இடம் பத்தல, ஏன் சிரமப்படுறீங்க, நம்ம கிட்ட ஒரு இடம் இருக்கு, நீங்க இங்க வந்து ஆரம்பிங்கன்னு சொல்லி ஐயா வந்து பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இங்க ஆரம்பிச்சாருன்னு நாங்க ஐயா வாயால சொல்லி நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். நீங்க எந்த வயசுல வந்து ஐயாவை பார்த்தீங்க, ஐயா உங்களுக்கு எப்படி பழக்கம், எப்பத்துல இருந்து இந்த ஆன்மீக பாதைக்குள்ள வந்துட்டு ஐயாவோட வந்து பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயா எனக்கு வந்து சொந்தம். எப்படி சொந்தம்னா எங்க அப்பாவோட கூட பிறந்த அக்கா புள்ள பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள். அப்போ ஐயா வந்து சொந்தன்ற முறையில வீட்டுக்கு வராரு, போலிவாக்கத்துக்கு எங்க வீட்டுக்கு வராரு. வந்துட்டு இருந்து ஒரு நாள் இருந்தாரு. இங்க இருந்துட்டு நைட்டு கிளம்பும் போது நீங்க அடுத்த வாரம் திங்கட்கிழமை வீட்டுக்கு வாங்க, நீயும் ஜெம்னாவும் வாங்க. எந்த வருஷம் இருக்கும் சாமி? அது வந்து 2007. 2007ல வந்து கூப்பிட்டாரு. இடையில எப்பவுமே அங்க சில்லியம்மன் கோயில் திருவிழா அயனாவரத்துல ஒவ்வொரு திருவிழாவுக்கும் கூப்பிடுவாங்க, தகவல் சொல்லுவாங்க, நாங்களும் போயிட்டு வருவோம். குறிப்பா வந்து இந்த 2007ல ஐயா வீட்டுக்கு வந்துட்டு இது மாதிரி அடுத்த வாரம் பௌர்ணமி இருக்கு, திங்கட்கிழமை அன்னைக்கு ஒரு நாள் நீ லீவ் போட்டு நீங்க 2 பேரும் வந்துட்டு போங்க அப்படின்னாரு. சரி அம்மா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு திங்கட்கிழமை அன்னைக்கு போறோம் வீட்டுக்கு, ஐயாவோட வீட்டுக்கு. அவரு இங்க கிளம்பும் போதே 10 மணிக்கே ஃபோன் பண்ணி கிளம்பிட்டீங்களான்றாரு. இல்லை கிளம்ப போறோம்மா, அதோ கிளம்பிடுவோம்னா அப்புறம் அப்படி மணி 12:30 மணிக்கு நாங்கள் 12:30 ஆயிடுச்சு. அங்கே கரெக்டாக லஞ்ச் டைமுக்கு போகிறோம். அதுக்குள்ளே 4 ஃபோன் அடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அங்கே போன உடனே வாங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், முதல்ல சாப்பிடுங்கன்னாரு. போன உடனே கை கழுவின்னு சாப்பிட்டோம். சாப்பிட்ட உடனே
தொடர்ந்து ஒரு 2-3 பேர் வந்துகிட்டே இருந்தாங்க. அவங்க வந்து அப்பியாசிகள். ஆல்ரெடி ஐயா வந்து அங்க பாடம் கொடுத்துட்டு இருக்காரு. இந்த விஷயம்லாம் எங்களுக்கு முதல் முறையா அப்பதான் தெரியும். அவரு வந்து இந்த பாதையில இருக்கிறாரு, இந்த ஞான பாதையில இவ்வளவு தூரம் அவர் போயிருக்காருன்ற விஷயமும், அவரு ஐயா வந்து அங்க குருவா இருக்காரு, இவ்வளவு பேர் அவர்கிட்ட பாடம் வாங்கியிருக்காங்கன்ற விஷயமா எங்களுக்கு அப்பதான் தெரியும். அப்ப எத்தனை பேர்னா கிட்டத்தட்ட 7-8 பேர், அதுக்கு மேல இல்ல, 7-8 பேர் அங்க வந்துட்டாங்க. அப்போ அப்புறம் நாங்கள் போயிருந்தோம். நாங்கள் போனோம். அப்புறம் ஒவ்வொருத்தராக வராங்க. 8 பேர் வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் ஒரு 2 பேர் 10 பேர் ஆயிடுச்சு. உட்காந்து எல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஐயா உட்காந்து பதில் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆன்மீக சம்பந்தமா பல கேள்விகள், உரையாடல்கள் அங்கே போய்கிட்டு இருக்கு. இப்படி போகும்போது எனக்கு அதில் ஒரு ஈர்ப்பு, இதுக்காக தான் வர சொன்னாரான்னு நான் கொஞ்சம் முழுமையாக அதை உட்காந்து கவனிச்சிட்டு இருந்தேன். அப்படி கவனிக்கிறப்ப இது வந்து ஆசிரமத்தில் இது உபதேசம் கொடுக்க போகிறேன், ஒரு ஆளுக்கு மட்டும் இந்த பௌர்ணமிக்கு உபதேசம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முருகேசன் அப்படின்றவருக்கு ஒரு உபதேசம் கொடுக்குறாரு அன்னைக்கு. அப்போ நான் அங்க கிட்ட இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். சரி உபதேசம் கொடுத்துட்டு நீயும் வாங்கிக்கடான்னாரு. சரி அப்படின்னா, நீங்க 2 பேர் சேர்ந்து வாங்கிக்கணும், அதுக்கு வந்து வெள்ளை புடவை வெள்ளை ஜாக்கெட்லாம் வேணும், அப்போ இந்த பௌர்ணமி சரியா வராது, அடுத்த பௌர்ணமிக்கு வந்துருங்க, அடுத்த பௌர்ணமிக்கு வரும்போது நீ ஜாக்கெட்லாம் தச்சிக்கணுமா அப்படின்னு சொல்லி அன்னைக்கே எங்களை இந்த பௌர்ணமி ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அன்னைக்கே எங்களை வில்லிவாக்கம் கூட்டணும் வந்து ட்ரெயின் ஏற்றிடுறேன் வாங்கன்னு உட்கார வச்சு வில்லிவாக்கம் கூப்பிட்டு வந்து வெள்ளை ஜாக்கெட்டு புடவை எனக்கு வேஷ்டி துண்டு எல்லாத்தையும் எடுத்து ஐயா கையில் கொடுத்து வரும்போது தச்சு எடுத்துன்னு வாங்க அடுத்த மாதம் பௌர்ணமிக்குன்ட்டார். அப்புறம் இங்கே வந்து ப்ளவுஸ் எல்லாம் எங்கள் வீட்டில் தச்சுக்கினாங்க. அடுத்த மாதம் பௌர்ணமிக்கு போகிறோம். இப்போ 2007 4ஆம் மாதம் 4ஆம் மாதம் உபதேசம் வாங்குகிறோம். 2007 இது தொடர்ந்து ஒரு 1.5 வருஷம் அப்படியே போய்கிட்டே இருந்தது. 2008 முடிஞ்சு 2009 ஸ்டார்டிங். அப்போது ஐயா நம்ம அங்கே கூட்டம் இன்னும் ஒரு 7-8 பேர் கூட்டிட்டாங்க. 10-18 பேர் ஆகிப்போச்சு. அப்போது 18 பேர் ரயில்வே குவார்டர்ஸ்ல அவருக்கு வீடு. அவர் ஐசிஎஃப்ல வேலை செய்துட்டு இருந்தாரு. குவார்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க. குவார்டர்ஸ்ல அவருக்கு வீடு. குவார்டர்ஸ்ல தான் பௌர்ணமி நடத்திக்கிட்டு இருந்தாரு. கூட்டம் சேர்ந்து 18 பேர் கிட்டத்தட்ட ஆன உடனே சமையல் பண்றதுக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சிரமம் ஆயிடுச்சாங்க. அப்போ அவர் ஐயா சொன்னாரு, என்னப்பா ரொம்ப கஷ்டமா இது, மாசம் இது வந்து ஆளுங்க வந்துகிட்டே இருக்கிறாங்க, யாரையும் அவாய்ட் பண்ணவே முடியாது, இந்த ஆன்மீக பாதையில வர்றவங்கள வாங்கன்னு தான் சொல்லணும் தவிர வரவானான்னு சொல்ல முடியாது, இப்படி ஆகிப்போச்சு, இன்னும் நாளுக்கு நாள் கூடும்போது இங்க ஒண்ணுமே பண்ண முடியாது, நம்ம சூழ்நிலை வேற மாதிரி ஆயிடுதே, என்ன பண்றது தெரியலையேன்னு ரொம்ப குழப்பத்துல இருந்தார். அப்ப நான் சொன்னேன், ஏன்மா நமக்கு அங்க லேண்ட் இருக்கு கோழிவாக்கத்துல, நீங்க வந்து பாருங்க, அது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நான் கொடுத்துட்றேன், நீங்க அதுல ஆசிரமம் பண்ணிக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படியா, உன்னோட சொந்த இடமாண்ணா? ஆமா என்னோட சொந்த இடம் தான். சரி நீ வீட்டுல பேசிட்டு சொல்லுன்னாரு. நான் யார்கிட்ட பேசணும், எனக்கு அது அவசியம் இல்லை, நான் தரேன்னா நான் கொடுத்துருவேன், என்ன யாரும் கேட்க முடியாது அப்படின்னா. இல்லடா வீட்டுல உங்க பசங்க எல்லாம், அதெல்லாம் என் தம்பி அதெல்லாம் நான் கிரையம் வாங்கினேன், நான் சொந்தமா சம்பாரிச்சு வாங்கினது, நான் யாருக்கு வேணா கொடுக்கலாம், யாரையும் நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, அதனால நான் கொடுத்துட்றேன்னு. நீ கொடுத்துறேன்னு வாயில சொல்றது இல்லை, எழுதி கொடுக்கணும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்துன்னாரு. இன்னைக்கே எழுதி தரேன், நீங்க என்னைக்குன்னு சொல்லுங்க, வந்து கையெழுத்து போட்டுறேன், டாக்குமெண்ட் மட்டும் நீங்க ரெடி பண்ண, நான் வந்து கையெழுத்து போட்டு போறேன் அப்படின்னு சொன்ன உடனே, அப்போ நீ ரெடி பண்ணு, நான் நாளைக்கு வந்து இடம் பார்க்குறேன் அப்படின்னாரு. மறுநாள் வந்தாரு ஐயா. ஆபீஸ் போயிட்டு ஐசிஎஃப் வேலைக்கு போயிட்டு ஈவினிங் நேரம் இங்க வந்துட்டாரு. ஐசிஎஃப்ல இருந்து பைக்ல நேரம் இங்க வந்து, எங்களா இடம்னாரு, இதற்கு வாங்க அப்படியே நேரம் வந்தா இடத்த காமிச்சு, இது நல்லா ரோடு ஓரமா அருமையா இருக்க, சரி நீ கொடுத்துறியா? எனக்கு அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கும், எத்தனை முறை கேட்டாலும் இதுதான் பதில், கையெழுத்து எங்க போகணும்னு சொல்ல போட்டு வந்துட்டே இருப்பேன் அப்படின்னா. என்கிட்ட காசு எதுவும் கொடுக்க முடியாதுறானாரு. நான் கேட்கலையே அப்படின்னா. இல்லடா எனக்கு அது ஒரு மாதிரி இருக்கேன்னாரு. அதெல்லாம் நீங்க நினைக்காதீங்க, இது 10 பேருக்கு உதவுதுன்னும் போது நான் கொடுக்க தயாரா இருக்கிறேன், நீங்களாம் வந்து உங்களுக்கு கேட்கல, 10 பேர் பயனளிக்க போறதுக்கு நீங்க கேட்குறீங்க, நானும் வந்து மனமும் வந்து கொடுக்க போறேன், இதுல என்ன இருக்கேன்னா. அப்போ சரி, அடுத்த வாரம் திங்கக்கிழமை ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கோ, டாக்குமெண்ட்லாம் வாங்கிடு. டாக்குமெண்ட்லாம் வந்து 5700 ரூபாய் டாக்குமெண்ட்டு ப்ளஸ்ஸு அந்த சார்ஜஸ் எல்லாத்தையும் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஐயாவோட ஐடி கார்டெலாம் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தார். அவரும் கையெழுத்து போட்டார், நானும் கையெழுத்து போட்டேன், கிஃப்ட் கொடுத்துட்டோம். ஆசிரமம் அன்னிலேருந்து 2009 கட்ட ஆரம்பித்து 2009 கடைசியாக ஓப்பனிங் 7ஆம் மாதம்
2009 7ஆம் மாதம் ஆசிரமம் ஓப்பனிங். 7 மாசத்துல காம்பவுண்டை போட்டு செவுரு எழுப்பி மேலே ஹாஸ்பிட்டல் ஷீட் போட்டோம். அந்த ஹாஸ்பிட்டல் ஷீட்டு கூட வந்து அரக்கோணம் முரளி வாங்கி கொடுத்தாப்புல மொத்த ஷீட்டும். ட்ரெஸ்ஸு வந்து இங்கே திருவள்ளூரில் ஒருத்தர் வந்து கிட்ட இருந்து எனக்கு நம்ம போலியோக்க பாக்குப்பேட்டையிலேருந்து வந்து செய்து கொடுத்தாரு ட்ரெஸ்ஸு. அதுக்கப்புறம் மேலே ஷீட் போட்டு வெங்கடேசன் மேஸ்திரியை வச்சு நல்லா அழகாக ஃபினிஷ் பண்ணோம். 2009 இனாகிரேஷன் ஓப்பனிங் ரொம்ப சிறப்பாக முடிஞ்சது. அந்த ஓப்பனிங்க்கு கூட ஐயாவோட குரு வந்திருந்தார், மௌன குரு கணேசசாமிகள். அவரை இன்வைட் பண்ணியிருந்தார், அவர் வந்தார். 2வது திருவள்ளூர் வட்டாட்சியர் தான் ஓப்பனிங். அவர் சிறப்பு அழைப்பாளராக அவர் வந்தார். வட்டாட்சியர் ஓப்பனிங்காக வந்தார். வந்து சிறப்பாக 2009 7ஆம் மாதம் இது 10ஆம் மாதம் இது ஓப்பன் பண்ணோம். அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் அன்னைக்கு எப்படி போச்சோ அப்படி இன்னைய வரைக்கும் சிறப்பாக போயிட்டுருக்கு சாமி. ஆன்மீக பயணமும் ஆன்மீக பதியம் ஐயா வழிகாட்டின மாதிரி மிக சிறப்பாக அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் போயிட்டுருக்கு சாமி. இப்போ நிறைய பேர்கிட்ட நாங்கள் வந்து பேசும்போது வந்து ஐயா கூட வந்து வரத்துக்கு முன்னாடியும் ஐயா வாழ்க்கையில வந்துட்டு இல்லை ஐயா இந்த பாதையில பயணம் பண்ண ஆரம்பிச்சதும் அப்படியே வேற மாதிரி மாற ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனா ஐயா வந்து உங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும். ஆமா, நீங்க சின்ன வயசுல இருந்து ஐயாவை வந்துட்டு மாமாவா பார்த்திருக்கீங்க, சொந்தக்காரங்களா பார்த்து அப்படியே பழகி வந்திருக்கீங்க. ஆமா. ஸோ உங்களுடைய அனுபவம் எப்படி சாமி இருந்தது? நானு ஐயா அங்கேதான் நான் தினமும் பார்ப்பேன். அங்கதான் நான் படிச்சதே 8th வரைக்கும் ஐநாவரத்துல தான் படிச்சேன். ஐயா வீட்டுல தான். ஐயா வீட்டுல ஐயான்னா ஐயாவோட அண்ணன் வீடு. அதான் அங்கேயும் நான் போயிட்டே இருப்பேன். எனக்கு ஐயாவோட கூட பிறந்தவங்க 3 பேர் மொத்தம். ஐயா ஒண்ணு, அவங்க அண்ணன் ஒண்ணு, அவரோட தம்பி, மொத்தம் 3 பேர். இந்த 3 வீட்டுக்கும் நான் போவேன். எங்க நினைக்கிறோம் அங்க சாப்பிடுவேன், எங்க நினைக்கிறோம் அங்க படுத்துருவேன். என்ன யாரும் கேட்க, என்ன எல்லாருமே அப்படி பார்த்துக்கிட்டாங்க. ஐநாவரத்துல பொறுத்த வரைக்கும் நான் படிச்சதே 8th வரைக்கும் WPS சவுந்தரபாண்டியன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல தான் படித்தேன். அங்கதான் படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஐயாவோட அண்ணன் வந்து இங்க பெரியப்பா வந்துட்டாரு. அப்போ நான் வந்துட்டேன். அவரோட ஒரு அஃபெக்ஷன் எனக்கு வந்துட்டா அப்போ பக்கத்துல எங்க வீடுன்றது நான் இங்க வீட்டுக்கே வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து மேற்கொண்டு நான் இங்க படித்தேன். அப்போ எனக்கு வந்து ஐயாவோட அவ்வளோ நெருக்கமா நாங்க ஐயா பசங்க எல்லாம் கும்பலா வீட்டுல எங்க நினைக்கிறேன்னா அங்க படுத்துருவோம் சாமி. நான் எந்த வீட்டுல இருக்கிறேன்னு இவங்க கேட்பாங்க. அவன் அங்கதான் இருக்கிறான்னு வாங்க. அப்படி எனக்கு எல்லாம் 3 பேரும் ஒண்ணுதான். நான் அப்படிதான் பார்த்தேன், அப்படிதான் இருந்தேன். அதனால எனக்கு ஐயா ஆரம்பத்துல இருந்தே பழக்கம், சொந்தன்ற முறையில. ரெண்டாவது அடுத்து எனக்கு பாடம் கொடுத்ததுக்கு அப்புறம் என்னோட அவரை குரு சொல்லி கொடுத்த பாதையில இன்னைய வரைக்கும் நான் என்னோட பயணத்தை தொடர்ந்து போயிட்டு இருக்கேன் சாமி. ஐயாவை பார்க்கறதுக்கு முன்னாடி இருந்தது நான் வேற மாதிரி. ஐயாவை பார்த்ததுக்கு அப்புறம் முழுமையா நான் வந்து மாறிட்டேன். அவ்வளோ ஒரு கோபம் வரும் எனக்கு. யாராவது ஏதாவது சொல்லிட்டா நான்லாம் பொறுத்துக்க மாட்டேன். ஆனா இன்னைக்கு வந்து யாரோ எதையோ சொல்லிட்டு போட்டோம், நமக்கு என்ன போச்சு, நம்மளையா சொன்னான்ற மாதிரி போக வேண்டிய நிலைமைக்கு ஐயா வந்து என்னை வளர்த்து விட்டார். அந்த அளவுக்கு அந்த மனசு பக்குவப்படுற அளவுக்கு பக்குவப்படுத்தி வச்சுட்டாரு. இது ஐயா எனக்கு செய்த மிகப்பெரிய பாக்கியம். நான் ஐயாவை சந்திச்சது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம். இப்போ நீங்க வந்து இங்கேயே வீடு இருக்கிறதுனால இந்த இடம் நீங்க வந்து இது கிஃப்டா கொடுத்ததுனால ஈச் அண்ட் எவ்ரி கல்லும் வந்துட்டு உங்களுடைய ரேகை இருக்கும்னு சொல்லலாம். கண்டிப்பா. ஏன்னா ஒவ்வொரு வளர்ச்சியும் கண்டிப்பா உங்க மேற்பார்வை இல்லாம நடந்திருக்காது. கிடையாது. இன்னும் வந்து இந்த பக்கம் இந்த புது பில்டிங் கட்டும் போது எனக்கு தெரிஞ்சு நீங்க உங்க பையன் சந்தோஷ் சாமி தான் வந்து 99% இங்க இருந்து ஃபுல்லா பண்ணது. சோ எனக்கு என்ன கேள்வின்னா வந்துட்டு சோ இந்த சின்ன சின்ன விஷயமும் நீங்க எப்படி வந்து பார்த்து வந்து அமைச்சீங்க? ஐயா வந்து உங்ககிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு பாருன்னு சொல்லிட்டாரா எப்படி? ஆமா, ஐயா ஒரு மாசம் பௌர்ணமிக்கா வந்துருவாரு. இங்க பௌர்ணமி நம்ம ஆசிரமம் கட்டின உடனே பௌர்ணமிக்கு வந்துடுறாரு. பௌர்ணமிக்கு வந்து பௌர்ணமி முடிச்ச உடனே கிளம்பிடுவாரு. இல்ல சில நேரங்கள்ல சனி ஞாயிறு லீவ் மாதிரி எல்லாம் வந்துருச்சுன்னா லீவ் முடிகிற வரைக்கும் இங்க இருப்பாரு. லீவ் முடிஞ்ச உடனே வேலைக்கு போனா அவர் போயிடுவாரு. வீடு அவருக்கு ஐநா வரும். ஆனா ஐயா வரும்போது ஒரு நாள் வந்தாலும் என்னென்ன பண்ணியிருக்கிறோம் எல்லாம் பார்ப்பாரு. எவ்வளவு வரவு செலவுகள்லாம் பார்ப்பாரு. ஐயோ இவ்வளவு கடன் வாங்கிட்டியா நீ, சரி இதை கொடுத்துக்கலாம், அதுக்குள்ள நீ கல்ல இருக்கு இதே இருக்கு இறக்கிட்டு இங்க இதுல இருந்து இது வரைக்கும் செவுர் போட்டுடு, இங்க இருந்து இது வரைக்கும் இங்க செப்டி டேங்க் எடுத்துரு, இங்க இந்த பள்ளம் எடுத்துரு, அங்க அந்த இது பண்ணிட்டு வேலைகளை எல்லாம் அடுக்கி அங்கிட்ட சொல்லிடுவார். சொல்லிட்டு என்னென்ன மெட்டீரியல் வேணும் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிக்கப்பா, அடுத்த மாசம் சீட்டு ஒன்று இருக்குது எடுக்கலாம் பார்த்துக்கலாம் பண்ணிக்கலான்னுவாரு.
சொல்லுவாரு. அவருக்கு ஆசைதான் எல்லாம் முடிச்சுன்னு தான். ஐயா சொன்னதுக்காக நானும் மலமலன்னு செய்திருவேன். அடுத்த வாரம் சீட்டு நான் எடுக்க முடியாம போயிட்டு இருக்கோம். தள்ளு நிறைய போயிடுச்சுப்பா, எடுக்க முடியலன்னுவாரு. இங்க வேலை செய்தா நசன்னுவான். லோக்கல்ன்றதால என்ன நல்லா தெரியுன்றதுனால கொஞ்சம் பொறுத்துக்குவாங்க. அப்படியே பொறுத்து கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா மிகப்பெரிய கஷ்டத்துல அந்த பில்டிங்கை உருவாக்கணும், கட்டணும். எல்லா விஷயத்தையும் ஐயா வந்து ஸ்கெட்சு போட்டு சொல்லிட்டு போயிடுவாரு. நான் செய்துகிட்டு இருப்பேன். இப்படிதான் சாமி ஒவ்வொரு விஷயமா செய்தோம். பௌர்ணமியோட பௌர்ணமி தான் வருவார். வேலை நடக்கும்போது மட்டும் வாரத்துல ஒரு நாள் வந்துட்டு போயிடுவாரு. எவ்வளவு வேலை நடந்திருக்கு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு போவாரு. மற்றபடி வந்து எப்பவுமே பௌர்ணமிக்கு இதெல்லாம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் கூட ஐயா பௌர்ணமிக்கு வந்தாருன்னா ஒரு நாள் இருப்பார், மறுநாள் போயிடுவார். பௌர்ணமிக்கு முன்னாள் வந்துருவாரு. பௌர்ணமி அன்னைக்கு ஃபுல்லா இருப்பாரு. முடிஞ்சா அன்னைக்கே கிளம்புவாரு, இல்லைன்னா மறுநாள் கிளம்புவாரு. இப்படிதான் ஐயா இருந்தார். இப்படி போயிட்டு இருந்தது சாமி. மற்ற எல்லாமே அவரு டைம் ஆகி கிளம்பிட்டாருன்னா எல்லாத்தையும் பார்த்துக்கப்பா, எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்க பார்த்துக்கன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பாரு. எல்லாமே நான் தான் பார்த்துட்டு இருந்தோம் சாமி. நீங்க சொல்லுங்க சாமி, ஐயா கோவக்காரரா இல்ல ரொம்ப அன்பான? ஐயா மக்களை நான் கையெடுத்து வணங்குறேன்னாரு. ஏன் இங்க வரான், அவனை அப்படியே பார்க்க மாட்டார் ஐயா. சரின்னா சரி, தப்புன்னா தப்பு, அது யார் செய்தாலும் இருக்கும் பொழுது அவங்க சீடர்கள் வந்துட்டு அந்த சமாதி கட்டுறது. ஆமா, அவர் வீட்டுக்கு போய் உக்காந்து அழகா பெண்ணுல நல்லா அழகா பிரம்மாண்டமா ஒரு இதை போட்டு ஸ்கெட்ச இதெல்லாம் கீச்சு ஓரமா போட்டோம். அவர் கண்ணில் காட்டக்கூடாது. அதை நிறைய பேர் வந்திருந்தாங்க, நிறைய கான்ட்ரிபியூஷன்லாம் கொடுத்து நல்லா பண்ணியிருந்தாங்க. நிறைய செலவு பண்ணோம். உண்மையிலேயே சீடர்கள்லாம் வந்து எந்த அளவுக்கு என்ன வச்சிருக்காங்கன்றது எனக்கு புரியுது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. அதனால இந்த சிலை இங்கே இருக்கணும், நான் உள்ள இருக்கணும், நீங்க 2 பேரும் கும்பிட்டா மாதிரி இருக்கணும். இங்க அதுதான் முக்கியம். கும்பிடுறதுல நீங்க தான் முதல், அடுத்தடுத்து வரவங்க அடுத்து. முதல் நீங்க வந்துட்டு ஏன்னா இவ்வளவு நெருக்கமா இருந்ததால நீங்க சொல்லுங்க சாமி, ஐயா கோவக்காரரா இல்ல ரொம்ப அன்பானவர்? ஐயா பலாப்பழம் மாதிரி சாமி. மேல எல்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்கும். ஐயா உள்ள ஊடுருவி பார்க்கும்போது அவ்வளோ சுவையானவர் ஐயா. எதையுமே வந்து அவர் எப்படி பார்க்கறதுன்னா உள்ளந்தலையில இருந்து உச்சங்கால் வரைக்கும் உன்னை எடை போடக்கூடிய அளவுக்கு பார்ப்பாரு அவரு. அவர்கிட்ட அந்த ஆற்றல், அந்த மிகப்பெரிய ஆற்றல் அவர்கிட்ட இருக்கு. ஒரு ஆளை பார்க்கும் போது எடையே போட்டுருவாரு, அப்படி பார்ப்பாரு. 2வது, ஒரு சில ஆட்களை பார்க்கும்போது இவன் ஏன் இங்க வரான், அவனை அப்படியே கூப்பிட்டு என்னப்பா வேலை, என்ன விஷயம், சரி வந்தியா வேலையை பார்த்தா கிளம்பு, இங்க என்ன, அப்படியே சொல்லிடுவாரு. முகத்துக்கு நேரா எதுவா இருந்தா நல்லதோ கெட்டதோ அவன் கோச்சிக்குவான், அவன் தப்பா நினைச்சுக்குவான், அதெல்லாம் பார்க்க மாட்டார் ஐயா. சரின்னா சரி, தப்புன்னா தப்பு, அது யார் செய்தாலும் சொல்லிடுவார். அந்த மாதிரி கேரக்டர் அவரு. ஆனா பாக்குறவங்களுக்கு ரொம்ப கோவக்காரர் போல, இவனா இப்படி பேசுறாரு இப்படி சொல்றாருன்னு. அதுல ஒரு உண்மை இருக்குது. என்னன்னா இன்னைக்கு பளிச்சுன்னு சொல்லும் போதுதான் நாளைக்கு அந்த தப்பை அவன் செய்ய மாட்டான். நீ பூசி முழுகுற மாதிரி எதையாவது சொன்னீங்கன்னா அப்ப நம்ம செய்யறத பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு அவன் அதையே செய்வான் திரும்பவும். அதனால அந்த மாதிரி ஒரு ஆளை வந்து நம்ம உருவாக்க கூடாது. செய்தான் தப்புடாதுன்னு சொன்னாதான் அடுத்த முறை அவன் அதை செய்ய மாட்டான். அதனால அப்படிதான்ப்பா சொல்லணும். அவன் எதுனா நினைச்சிட்டு போட்டான், அவன் நினைக்கிறான்றதுக்காக நான் வருத்தப்படுறதா எனக்கு அந்த இதுவே கிடையாது. இருக்கிறத உண்மையை அப்படியே உடைப்பார். அதனால அவர்கிட்ட சிலர் பயப்படுவாங்க. ஏன் பயப்படுவாங்கன்னா, இந்த பொய்க்காரங்க பயப்படுவாங்க. பொய் சொல்லிட்டோம் வந்துட்டோம், அந்த உண்மை அவருக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா கண்டிப்பா அவங்க பயந்தே ஆகணும், பயப்படுவாங்க. ஏன்னா உண்மை அவருக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா 100 பேர்ல 1000 பேர் இருந்தாலும் டே இங்க வாடான்னு கூப்பிட்டு, என்ன நான் சொன்னேன், நீ என்ன பண்ண, இது எப்படி பண்ண, சரி இதுல இருந்து மிச்சம் எங்க, இது எப்படி நீ போச்சு, அங்கே தோண்டி துருவிடுவாரு. அவன் திக்கன்னு திருன்னு ஆயிடுவான், திருநனைக்கு தேல் கொட்டின மாதிரி ஆயிடுவான். அப்படிப்பட்ட சூழ்நிலைய அவனுக்கு உருவாக்கினாலும் கூட உருவாக்கிட்டு, சரி ஓஞ்சி போச்சு, சரி போ, சரி அந்த காசு தேவையில்ல, இந்த வேலையாவது சரியா செய், அப்பயே உடனே அடுத்த வேலையை கொடுப்பார் அவனுக்கே. ஏன் அவன் தான் இவ்வளவு கோல்மால் பண்ணிட்டான், இவ்வளவு தப்பு பண்ணிட்டான், மறுபடியும் அவனுக்கு ஏன் இவர் பண்றாரு சொல்லிட்டு நான் அப்புறம் தனியா கேட்பேன். ஏன்மா அவனை இது மாதிரி பண்ணிருக்கிறானே, நீங்க எவ்வளவு நம்பி பண்ணீங்க, அவன் இப்படி பண்ணிட்டானா, போட்டேன் இல்லாத கொடுமைக்கே எடுத்துட்டு இருப்பான் அவன். அது அவன் சொல்றதுக்கு நான் ஆனா இனிமேல் எடுக்க மாட்டான் பாரு. கேட்டேன்ல, அவனுக்கு தெரியும் இனிமேல் எடுக்க மாட்டான். ஏன்னா இவர் போட்டு உடைச்சிருவாருன்ற பயம் அவனுக்கு இருக்கும். இனிமேல் செய்ய மாட்டான். ஒரு வாட்டி ஒரு இது கொடுக்கணும், அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். பாவம் இல்லாதவன், போட்ட விடு நீ செய்ப்பா அப்படின்னுவாரு. அதுதான் அவரோட குணம். கரடு முரடா இருக்கும், ஆனா அரவணைப்பு நிறைய இருக்கும் அவர்கிட்ட.
ஐயா வந்து சமாதி வந்து இது பண்ணணும் சாமி. நம்ம வந்து சமாதி கட்டணும்ட்டு ஆமா அது ஐயா இருக்கும்போது அவர் சொன்ன மாதிரி வந்து கட்டணும்ட்டு. ஆமா இதுல ரொம்ப முக்கியம் வந்து என்னன்னா, ஒரு குரு இருக்கும் பொழுது அவங்க சீடர்கள் வந்துட்டு அந்த சமாதி கட்டுறது. ஆமா அது மோஸ்ட்லி நிறைய இடத்துல ஒத்துக்குமா, இந்த அந்த மாதிரி நடந்ததே இல்ல. ஆமா ஆமா ரெண்டாவது வந்து அந்த சமாதிக்கு எதிரில் வந்துட்டு உங்களுடைய திருவுருவமும் ஜமுனாசாமியோடைய திருவுருவமும் வந்து வச்சிருக்காங்க. ஆமா அதோடைய சுவாரஸ்யம் ஐயா என்ன சொன்னாரு, எதுக்காக வைக்கணும்னு சொன்னாரு சாமி? ஒன்றும் இல்லை சாமி, முதல்ல வந்து சமாதி கட்டணும்னு முடிவு பண்ணோம். எல்லாரும் முடிவு பண்ணி சக்தி பாலா நாம அந்த டீம் ஃபுல்லாக திண்டுக்கல் டீமு, அதுக்கப்புறம் அந்த ராஜேஸ்வரின்னு ஒரு அம்மா அந்த மீடியாவில் பேசுவாங்க, அவங்க ஜெயா டிவிலேயே அங்கேயே இருந்தாங்க. அவங்க ஹஸ்பண்டு இவங்கெல்லாம் ஒரு 10-15 பாண்டு, இவங்க எல்லாம் கும்பலாக முருகேசன் எல்லாம் உட்காந்து பேசி ஐயாவுக்கு வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னும் போது, இல்லை அவருக்கு வந்து அவர் சமாதி வந்து அவருக்கு கண்டிப்பாக பண்ணணும், ஏன்னா அவர் கண்டிப்பாக முக்தி நிலைக்கு போயிடுவார். நம்ம சமாதி கட்டி அவரை வழிபடக்கூடிய வகையில் இனி இப்படி ஒரு மகான் நமக்கு கிடைக்க மாட்டார், அவரை மிஸ் பண்ணிடக்கூடாது, சமாதி கட்டியே ஆகணும்னு ஒரு முடிவு பண்ணுறோம். என்னப்பா எல்லாம் கும்பலாக உட்காந்துட்டீங்க? இல்லைம்மாம்மா பேசிகிட்டு இருக்கேன். அப்பா என்னதான் பேசுகிறீங்கண்ணா? உங்களுக்கு சமாதி கட்டுறதுக்கு பேசிகிட்டு இருக்கிறோன்னு. என்னதான்ப்பா பேசுறீங்கன்னாரு. உங்களுக்கு சமாதி கட்டுறதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னு. ஏய் பாவிங்க, உயிரோடு இருக்கும்போதே சமாதியா? எல்லாம் நல்ல சீடருங்கடா நீங்க அப்படின்னாரு. ஆமா அப்படின்னா அதுக்கப்புறம் எல்லாம் பேச ஆரம்பிச்சா. வந்து உக்காந்துக்கிட்டு அவரே, சரி எப்படி கட்ட போறீங்கன்னாரு. இல்லை டிசைன்லாம் நாங்கள் பண்ணலன்னா. எதுவும் பண்ணாமல் என்ன பேசுனீங்க? எத்தனை சதுரம் வரும், அதுக்கு எவ்வளோ செலவாகும், இதெல்லாம் பார்த்தீங்களான்னாரு. நாங்கள் கட்டணும்னு முடிவு எடுத்துட்டோம், எப்படி கட்டணும் நீங்க சொன்னீங்கன்னா நாங்கள் கட்ட போறோம் அப்படின்னு சொன்னோம். என் தலையில தள்ளி விட்டீங்களா? சரி ரைட்டு, அது நீங்களும் பாருங்க, ஏதாவது நானும் வந்து வரைஞ்சி கொண்டு வரேன் அப்படின்னாரு. சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போய் உக்காந்து அழகா பெண்ணில் நல்ல அழகா பிரம்மாண்டமா ஒரு இதை போட்டு ஸ்கெட்சை கொண்டாந்து, நான் உண்மையிலேயே ஒரு என்ஜினியர் கூட அப்படி போட்டிருக்க மாட்டான், அவ்வளோ அழகா போட்டு கொண்டாந்தாரு. அடுத்த மாசம் பௌர்ணமிக்கு எல்லாம் உட்காந்து அதை தான் பார்க்குறோம். அதை அப்படியே கொண்டு போய் கொடுத்து ப்ளூ பிரிண்ட் எடுத்தா ரொம்ப சிறப்பாக வந்தது. அந்த அவரு வரைஞ்சது தான் இன்னைக்கு அங்கே சமாதி. அதுல எந்த மாற்றமும் நாங்க பண்ணல. என்னப்பா நல்லா இருக்கானாரு. இது அருமையா இருக்கு. நாங்க ஆளாளுக்கு ஒண்ணு, இவரு வரைஞ்சு கொண்டாந்து காமிச்சது ஒண்ணு காமிச்சு அதை பார்த்த உடனே நாங்க வரைஞ்சதெல்லாம் கீச்சு ஓரமா போட்டோம். அவர் கண்ணில் காட்டுறக்கூடாது அதை. அப்படியே எல்லாம் கீச்சு ஓரமா போட்டோம். 2019 நம்ம சமாதியை வந்து கட்ட ஆரம்பிச்சு, அது கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் அந்த வேலை தொடர்ந்து 2019 ஸ்டார்டிங்லேயே ஆரம்பித்தோம். அது கூட வந்து 7ஆம் மாதம் 10ஆம் மாதம் தான் ஓப்பனிங். அந்த 5-6 மாதம் அந்த வேலை நடந்தது. ரொம்ப சிறப்பாக வந்தது அந்த வேலை. நாம் ஐயா கூட அந்த அளவுக்கு அதை எதிர்பார்க்கல. ஏன்னா அந்த ஸ்தபதியை வந்து நல்லா பண்ணோம். கிட்ட இருந்து நைட் அண்ட் டே இங்கேயே தங்கி வேலை செய்தாங்க. ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க. அதே மாதிரி ஐயாவோட சிலை ஒன்று ரெடி பண்ணி, அந்த சிலையை இங்கே வைக்க வேணான்னு சொல்லி உள்ளே வச்சுது. அந்த சிலையை தான் உள்ளே வச்சுட்டோம். இப்போ ஐயாவுக்கு வந்து அந்த ஐம்பொன் சிலையை ஊற்றி ரெடி பண்ணோம். அப்போ அந்த சமாதியெல்லாம் கட்டி ரெடி பண்ணும் போதே அப்போ சொன்னார், உண்மையிலேயே சீடர்கள்லாம் வந்து எந்த அளவுக்கு என்ன வச்சுருக்காங்கன்றது எனக்கு புரியுது, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, எல்லாம் பெரிய விஷயந்தான், நல்லா பண்ணியிருக்கீங்க. ஆனால் வந்து ஒரு குருவை வெளியே கொண்டு வர்றது சீடர்கள் தான்ப்பா. விவேகானந்தர் இல்லைன்னா ராமகிருஷ்ணர் கிடையாது. அது மாதிரி நீங்கள் வந்து இதை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம்பா அப்படின்னு சொல்லி ஐயா சந்தோஷப்பட்டார். நிறைய விஷயங்களை வந்து ஐயா எங்களுக்கு அதை சொன்னார், இது என்ன பண்ணணும்னு. ஏன்னா சமாதி கட்டிட்டு சும்மா விட்டுற முடியாது, அதனால சமாதிக்கு மேலே அப்படியே கோபுரம் கட்டணும்ட்டார். அப்படியே வளர்ந்து போச்சு அது. அதுக்கப்புறம் பெருசா சமாதிக்கு மேலே கோபுரம் கட்டணும். கோபுரத்துக்கு அப்புறம் கோபுரத்தில் எல்லாம் சித்தர்களை தான் வைக்கணும். சித்தர்கள், ஞானிகள், மகான்கள் அவங்கள தான் வைக்கணும். மற்றபடி வேற யார சாமிக்கு மேல உள்ள வரக்கூடாது. ஏன்னா அதுக்கு கோயில் இருக்கு, அது அந்த பக்கம், இது சமாதின்றது இந்த பக்கம். அப்போ சமாதிக்கு மேல இதெல்லாம் வைக்கணும்னு சொல்லி ஐயா டிசைன் பண்ணி, அதுக்கப்புறம் மறுபடியும் சபதி கிட்ட பேசி இன்னும் கொஞ்சம் சபதிங்களை உள்ள இறக்கி மிக சிறப்பா வந்தது. அது நிறைய செலவாச்சு சாமி, அதுக்கு செலவாச்சு. அந்த சிலை வைக்கும் போது கூட நான் கேட்டேன், இது எதுக்கு வைக்கிறீங்க அப்படின்னு. இது எதுக்கு தேவையில்லாமன்னா, தேவையில்லாமன்ற, நான் தேவையில்லாம ஒரு வேலையை செய்வேனா?
இல்லம்மா நீங்க தேவையாதான் செய்வீங்க, இருந்தாலும் எனக்காக நீங்க இதை ஏதாவது செய்யற மாதிரி நாளைக்கு யாராவது உங்களை கேள்வி கேட்டா அது நல்லா இருக்காது, உங்களை கேள்வி கேட்டா எனக்கு அது சங்கடமா தான் இருக்கும். யாருப்பா என்ன கேள்வி கேட்க போறான், யாருது இது யாரு கேள்வி கேட்குற அளவுக்கு நான் இங்க என்ன வந்து கேள்வி யார் இது, நீ நான் பேசிக்கிறேன் விடு, நீ வைப்பா சிலையன்றாரு. நான் சபதிக்கிட்ட வேணான்னு சொல்றேன், அவரு நீ வைப்பா நான் சொல்றேன்ட்டாரு. இப்போ சரி சிலை வைக்கிறாங்க. சிலை வச்சவொடனே ஒரு அரை மணி நேரம் கழிச்சு கூப்பிட்றாரு என்ன. சரி போகிறேன். போன உடனே மொத்த பேர் பூச்சாந்திங்க உட்கார வைக்கிறதுக்கு தான் உங்கள் சிலையை இங்கே வைக்கிறேன்னாரு. அதனால இந்த சிலை இங்கே இருக்கணும், நான் உள்ளே இருக்கணும், நீங்கள் 2 பேரும் கும்பிட்டா மாதிரி இருக்கணும். இங்கே அதுதான் முக்கியம். என்ன கும்பிடுறதுல நீங்கள் தான் முதல், அடுத்தடுத்து வரவங்க அடுத்து, முதல்ல நீங்கள் தான். இந்த முதல் அப்படின்றதுக்காக வச்சுது அது ஒன்று. ரெண்டாவது, எனக்கே ஒரு பக்கம் நான் யோசிச்சேன், இந்த நன்றி கடனுக்காக ஏதோ செய்திருக்காரு அவரு, நம்ம மாதிரி கொடுத்ததுனால நன்றி கடன். ஆனால் இப்போ அவருக்கு கொடுத்திருந்தா அவர் அதை செய்யலாம், நம்ம அது உலகத்துக்காக பயன்பாட்டுக்கு கொடுத்தோம், ஏன் இவர் இப்படிலாம் செய்கிறாரு அப்படின்னா, இல்லை இது செய்யறது தான் முறை அப்படின்னாரு. இதை நான் எப்போ உணர்ந்தேன்னா, ஐயா மலேசியாவுக்கு போயிட்டு வந்தோம் நாங்கள் எல்லாரும், ஐயா எல்லாரும் போயிட்டு வரும்போது, அப்போ அந்த மலேசியா இங்கே வந்ததுக்கப்புறம் அவ்வளோ ஒரு மிகப்பெரிய வரவேற்பு அங்கே. அப்போ ஐயா இங்கே வந்துட்டு அந்த மலேசியா மக்களுக்கு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல, எதுவும் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்றே ஒன்று, மலேசியா மக்களை நான் கையெடுத்து வணங்குறேன்னாரு. அப்போ அவரு எங்களுக்கு இவ்வளோ தூரம் கலையை கொடுத்தவரை நாங்கள் இன்னைக்கும் கையெடுத்து வணங்குறதுக்காக எங்களை சிலையா வச்சிருக்காருன்னு அப்போதான் நான் உணர்ந்தேன். 2019 ஓப்பனிங்கு நல்லா கிராண்டா பண்ணி நிறைய புக்கெல்லாம் வெளியிட்டோம், ஐயாவோட புத்தகங்கள் வெளியிட்டோம். ரெண்டாவது அவரோட போற்றி புத்தகங்கள் இது எல்லாம் வெளியிட்டோம். அதில் ஃபாரின்ல இருந்தெல்லாம் நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க அந்த சமாதி ஓப்பனிங்க்கு. கோயில் இது ஆசிரமம் ஓப்பனிங்கை விட சமாதி ஓப்பனிங் மிக கிராண்டா இருந்தது சாமி, அவ்வளோ கிராண்டா. வெளிநாட்டுலேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க, நிறைய கான்ட்ரிபியூஷன்லாம் கொடுத்து நல்லா பண்ணியிருந்தாங்க, நிறைய செலவு பண்ணோம். அது இன்னைய வரைக்கும் அது ரொம்ப சிறப்பான ஒரு வேலை. ஐயா கிட்ட இருந்து அதை பண்ணி கொடுத்தாரு, நல்லா பண்ணிட்டோம். அடுத்து அது கொஞ்சம் நல்லா டெவலப் ஆயிடுச்சு. அது டெவலப் ஆக அடுத்து எதிர்க்க கூட்டம் அதிகமாக வந்துருச்சு. அங்கே வந்து டைனிங் ஹால் பத்தலை, சாப்பாடு மழை வந்துருச்சுன்னா அங்கே நிற்க முடியாது, சாப்பிட முடியாது, அந்த மாதிரி சூழ்நிலை. அதனால அங்கேருந்து மறுபடியும் இப்போ எதிர்க்க இடம் வாங்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி ஐயா இருக்கும்போது இந்த இடம் வாங்கணும். இந்த இடம் வாங்கி இந்த இவ்வளோ பெரிய பில்டிங்கை ஐயா கட்டினாரு. இதே கிட்டத்தட்ட 1 கோடி 2 கோடிக்கு மேலே செலவு பண்ணி ஐயா கட்டினாரு. இப்போ இவ்வளோ தூரம் கட்டி கிட்டத்தட்ட ஐயா இருக்கும்போதே 1000 பேர்கிட்ட வந்து இங்கே வந்து கோயிலுக்கு வந்துடுவாங்க, ஆசிரமத்துக்கு வருவாங்க. கிட்டத்தட்ட 1000 பேர் ஐயாவோட சீடர்கள் பக்தர்கள் குறையாம வருவாங்க ஒவ்வொரு மாத பௌர்ணமிக்கும். அந்த வகையில் ஐயா அன்னைக்கு வழிகாட்டின மாதிரி இன்னைக்கும் அவ்வளோ பேர் வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஐயாவோட புண்ணியத்தில் ஐயா சொல்லி கொடுத்த கலையும் இங்கே ஒருத்தரும் சாப்பிடாம போயிடக்கூடாதுன்ற விஷயத்தையும், இங்கே வரவங்க அத்தனை பேரும் பசி ஆறணுன்ற விஷயத்தையும், இந்த கலையை முழுமையாக எல்லாருக்கும் போய் சேரணுன்றதுக்காகவும் இந்த ஐயா கட்டி கொடுத்த இந்த ஆசிரமத்தை எல்லளவும் குறையில்லாமல் சிறப்பாக இன்னைய வரைக்கும் நடத்திட்டு வரோம் சாமி. ஐயா நிறைய வீடியோவில் வந்து எனக்கு சீடர்களே இல்லை, நிறைய பக்தர்கள் தான் சேர ஆரம்பிச்சுட்டாங்க, ஆனால் சீடர்களே இல்லை. எது இருந்தாலும் சாமி ஐயா இங்கேருந்து வரும்போது ஐநாவரத்துலேருந்து வருவார், நேரம் அங்கே வீட்டாண்ட வந்தவனுவே திருப்தி. நானும் அவரும் தான் அங்கேருந்து வீட்டில் இருந்து ஆசிரமத்துக்கு வருவோம், சாவி எத்தனை வருவேன், திறப்பேன், உட்காருவார். குருவே வந்து அவங்க சீடனுக்கு செலவு வைக்கிறாரு, இது எங்கேயுமே நடந்தது. ஆமாயா அப்படிதான் வைக்கணும் அதை அப்படின்னாரு. என்ன இது என் உயரத்துக்கு வச்சுக்கிறீங்களா? இப்போ நான் நம்ம ஆசிரமம் உருவான கதை பார்த்தோம், நீங்கள் ஐயாவோட பழகின கதை பார்த்தோம். ஆனால் வந்து முக்கியமான சீடர்கள் என்று பார்க்கும் பொழுது அதில் பிரதான சீடராக வந்து நீங்கள் இருந்திருக்கீங்க. ஆமாம், ஓகேங்களா? ஏன்னா பட் வந்து ஐயா நிறைய வீடியோவில் வந்து எனக்கு சீடர்களே இல்லை, நிறைய பக்தர்கள் தான் சேர ஆரம்பிச்சுட்டாங்க, ஆனால் சீடர்களே இல்லைன்றது. ஆனால் அவர் வந்து எண்ணி சொன்னதில் ஒரு 10 பேர் கூட இல்லை, அதில் நீங்கள் பிரதான சீடராக இருந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கும் ஐயாவுக்கும் இருந்த நெருக்கம் வந்து இந்த ஊரில் இருந்தீங்க சொன்ன, அதை தாண்டி ஒரு சீடனா குருவா அந்த உறவு வந்து எப்படி இருந்தது? எது இருந்தாலும் சாமி ஐயா இங்கேருந்து வரும்போது ஐநாவரத்துலேருந்து வருவார், நேரம் அங்கே வீட்டாண்ட வந்தவனுவே பைக்கு தான், பைக்லேயே வந்துடுவார் ஐயா. வீட்டாண்ட வந்தானே கொயின்னு ஒரு ஆறுன்னு
அவர் வர்றதுக்கு முன்னாடியே 4 கால் பண்ணுவாரு. நான் கிளம்பிட்டேன், நான் வானகரம் வந்துட்டேன், அடுத்தது நான் வந்து பூந்தமல்லி தாண்டிட்டேன், அடுத்தது இங்க வந்துட்டேன், 4 ஃபோன் பண்ணுவாரு. அங்கங்க 4 டீ கல்ல நின்று 4 டீ குடிச்சிட்டு 4 ஃபோன் அடிப்பாரு. அடிச்சுட்டு வீட்டாண்ட வர்றதுக்குள்ள மணவாளனார் வந்து டீ சாப்பா மணவாளனார் வந்துட்டேன், நீ ரெடியா போயிடலான்னுவாரு. வந்து வீட்டாண்ட நிற்பார். நான் வந்து ஏறி வண்டியில உக்காந்தாதான் அவருக்கு முழு திருப்தி. நானும் அவரும் தான் அங்கேருந்து வீட்டுல இருந்து ஆசிரமத்துக்கு வருவோம். சாவி எத்தனை வருவேன், திறப்பேன், உட்காருவாரு. உட்காந்தோடனே ஐயா வரும்போதே பால் வாங்கின்னு வந்துடுவாரு. வந்த உடனே கடன்னு டீ போடுவேன். டீ போட்டோன்னே அவரும் நானும் உட்காந்து டீ சாப்பிடுவோம். அதுக்குள்ள எனக்கு ஃபோன் பண்ண மாதிரி 4-5 சீடர்களுக்கு ஃபோன் பண்ணியிருப்பாரு. ஒருத்தர் பின்னாடி ஒருத்தரா 5-6 பேர் வந்துருவாங்க. மணி ஆகி போச்சுப்பா, நீ வீட்டில் சொல்லுப்பா, சாப்பாடு ரெடி பண்ண சொல்லுப்பான்னுவாரு. உடனே நான் தகவல் சொல்லுவேன், சாப்பாடு வீட்டில் ரெடி பண்ணுவாங்க. 5 பேருக்கு சாப்பாடு நைட்டு உட்காந்து இங்கே சாப்பிடுவோம் ஆசிரமத்தில். சாப்பிட்டோன்னா ஐயா இங்கேயே தங்கிட்டு, நாளைக்கு வேலைலாம் கொஞ்சம் இருக்கு, இந்த வேலைலாம் முடிக்கணும்னா சரி ஓகே ஐயா வந்து நான் இன்னைக்கு லீவு பான்றுவாரு. லீவுனா ஐயாவை பார்க்கறதுக்கு இன்னொரு 10 பேர் வந்துருவாங்க. கிட்டத்தட்ட 15 பேர் 20 பேர். சாப்பாடு நம்ம வீட்டில் ரெடி பண்ணுவாங்க. எங்கள் வீட்டில் சமையல் நல்லா சிறப்பாக இருக்கும். அவங்க ரெடி பண்ணி சாப்பாடு காலையில் டிஃபன் வந்துடும், மதியம் சாப்பாடு வந்துடும். நைட் ஐயா கிளம்புற மாதிரி இருந்தால் தான் இல்லையே தவிர, அவர் இருக்க அப்போ கூட சரி 7 மணிக்கு அவர் போகிற மாதிரி இருந்தா 7 மணிக்கு டிஃபன் போட சொல்லுப்பான்னுவார். கூட 5-6 பேருக்கு அவனை சும்மா போவாங்க, டிஃபன் போட சொல்லுப்பான்னுவார். எல்லாம் சாப்பிட்டுட்டு தான் போகணும். அவருக்கு சும்மா போகிறது, அவர் பட்னியாக இருப்பார், யாரும் பட்னியாக போயிடக்கூடாது. அப்படி இது அவருக்கு. அதனால இங்கேயே இருந்து எல்லாரும் சாப்பிட்டு திருப்தியா ஆனதுக்கப்புறம் ஓகே நீ மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்கப்பான்னு சொல்லிட்டு கிளம்பி போவாரு. அது சொல்லும்போது வந்துட்டு குருவே வந்து அவங்க சீடனுக்கு செலவு வைக்கிறாரு. இது எங்கேயுமே நடந்தது இல்ல அவருக்கு. இது கதை வந்து கேட்கும்போது இதை கேட்கும்போது வந்து எனக்கு ஒரு புராண கதை ஞாபகம் வருது. குகை நமச்சிவாயர் என்று திருவண்ணாமலையில இருந்தாரு. ஆமா, அவருடைய சீடன் பேரு குரு நமச்சிவாயர். சோ வந்து என்னன்னா வந்து குகை நமச்சிவாயர் குகையில இருப்பாரு. அவருக்கு வந்து பணிவிடை செய்யறதுக்கு ஒரு சின்ன பையன் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. திடீர்னு ஒரு காலத்துல வந்து பார்த்தா வந்து அங்க வந்து துணி ஒண்ணு இருக்கும், அது கடகடன்னு கசக்கிட்டு இருப்பாரு. அப்ப குரு கேட்பாரு, குகை நமச்சிவாயன் கேட்பாரு, என்னப்பா பண்றேன் துணியை கசக்குற? இல்ல சிதம்பரத்துல வந்து அதை திற போட்டு இருந்தாங்க, திறக்கும் போது விளக்குல பட்டுடுச்சு, அது வந்து அதனாலதான் வந்து நான் இங்க கசக்குறேன், அது எரிஞ்சிட போகுதுன்ட்டு. அதே மாதிரி வந்து குகை நமச்சிவாயருக்கு வந்துட்டு சாப்பிட்டது ஏதோ சேராம டக்குன்னு வாமிட் எடுக்கும்போது இது பிரசாதம், யார் கால் படக்கூடாது, எந்த உயிரினமும் சாப்பிடக்கூடாது, இதை பத்திரமா இங்க அதை போய் புதைச்சிட்டு வந்துடுன்னு சொல்லுவார். இவர் போயிட்டு 5 நிமிஷத்துலேயே வந்ததும் வந்து எங்கப்பா போட்டேன், இல்லை பத்திரமா பண்ணி இவருக்கும் வந்துட்டு எங்க தான் பண்ணப்பான்னு கேட்டதுக்கு என் வயிற்றுக்குள்ள போட்டேன் குரு பிரசாதம். அப்போ வந்து இந்த குகை நமச்சிவாயன் பார்த்து ரொம்ப வேந்துடுவாரு. ரொம்ப வேந்துட்டு என்ன சொல்ற, நீ வந்து எனக்கு சீடனா இருக்க வேண்டிய ஆள் இல்ல, நீ வந்து குரு நமச்சிவாயர், நீ போயிட்டு சிதம்பரம் போ, தில்லை போன்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாரு. போற வழிலதான் அவருக்கு ரொம்ப பசிச்சு இருக்கு. தூங்கும் போது தாயாரே வந்துட்டு அவருக்கு அமுது கொடுத்த மாதிரி நம்ம புராணம் இருக்கு. சோ அந்த மாதிரி வந்துட்டு நீங்க இப்போ சொல்ற விஷயம் வந்து எனக்கு அந்த குரு நமச்சிவாயர் ஒரு குருவே வந்து அவருடைய சீடனை வந்து புகழ்ந்தது வந்துட்டு அந்த மாதிரி தெரியுது சாமி. கண்டிப்பா சார், 100%. ஏன்னா அவர் ஒரு விஷயத்துக்கும் எங்கப்பா அவனை சீனை கூப்பிடு, அவன் வந்தாதான் அது இருப்பா கொஞ்ச நேரம் இருப்பா, அவன் வரட்டும், அவன் வந்தா கேட்டுன்னு செய்யலாம் இருப்பான் அப்படின்னுவாரு. ஒரு விஷயம் நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு இருந்தாலும் கூட போன் அடிப்பாரு. இதை எப்படிப்பா பண்ணலான்னாரு. இதை வந்துடுறாமா, அந்த இடத்த கொஞ்சம் பார்த்துன்னு பண்ணலாமா, சரி நீ வந்துருன்னுவாரு. நான் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவாரு. ஒரு விஷயமா என்னை கேட்பாரு. அவர் ஒரு சில முடிவுகள் எடுத்துட்டு என்னை கேட்பாரு. அவரு எடுத்த முடிவு சரியாதான் இருக்கும், சரி நிடுவேன் நான் அப்படி பண்ணிட்டு இருந்தோம். இதுல என்ன ஆயிடுச்சுன்னா, உள்ள ஐயாவோட செலவு ஒண்ணு உள்ள வச்சாங்க, நாம ஆசிரமத்துக்குள்ள வச்சது. அந்த ஆசிரமத்துக்குள்ள சிலை வைக்கும்போது கிட்டத்தட்ட ஏன் உயரத்துக்கு அந்த சிலைய வைக்கிறாங்க. நான் அப்ப கேக்குறேன், இது என்னம்மா அப்படி என்ன? ஆமாயா அப்படிதான் வைக்கணும் அத அப்படின்னாரு. என்னம்மா இது ஏன் உயரத்துக்கு வச்சுக்கிறீங்களா? அப்ப நான் அபிஷேகம் பண்ணேன்னா தண்ணி ஊத்தணும்னா கூட ஒரு ஸ்டூல் போட்டு ஏறி தானே தண்ணி ஊத்த வேண்டியிருக்கும். அது என்ன பில்லர் கட்டின மாதிரி கட்டி இது மேல இவ்வளவு தூரம் ஹைட்ல வச்சிருக்கிறீங்க. இப்ப தெரியாதியா உனக்கு? அப்புறம் தெரியாம பாருன்னாரு. ஒரு 4 வருஷம் கழிச்சு அந்த ஷீட்டெல்லாம் எடுத்துட்டு மேலே வந்து இது மாதிரி ரூப்பு போடும்போது கீழே ஹைட்டு தூக்க வேண்டியதாயிடுச்சு. அப்போ கீழே ஹைட்டு தூக்கும்போது கரெக்டாக அது வந்து நம்ம லெவலுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு எவ்வளோ லெவல் தேவையோ அவ்வளோ லெவலுக்கு அது வந்துடுச்சு. இப்போ பிரதிஷ்டை பண்ணதை மீண்டும் எடுக்கக்கூடாதுன்றதுக்காக அன்னைக்கே அப்படி பிரதிஷ்டை பண்ணி வச்சுருந்தாரு.
அவர் சில விஷயங்களை எல்லாம் ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சு எதிர்கால சிந்தனை ரொம்ப அதிகம் அவருக்கு. ரொம்ப எதிர்நோக்கி பார்ப்பா. இது 10 வருஷத்துக்கு அப்புறம் இது என்ன நடக்கும்னு முடிவு பண்ணி அன்னைக்கு வச்சுது. அந்த 10 வருஷத்துக்கு அப்புறம், அதாவது 2020 வாக்கில், 2019-20 வாக்கில் அது பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருந்தது. அவ்வளோ அப்படி ஒரு முடிவு எடுப்பார் அவர். அந்த முடிவு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ரெண்டாவது, எல்லா விஷயத்தையும் கேட்டுக்குவார். எல்லார்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் கூட கேட்டுக்குவார். ஆனால் முடிவு அவர் தான் எடுப்பார். யார் சொன்னதிலையும் அவர் கட்டுப்பட்டு நிற்க மாட்டார். கேட்டுப்பார், ஏதோ சொல்றீங்களா, ரைட், ஓகே, சரி, சரிப்பா, பார்க்கலான்னுவாரு. முடிவு அவர் எடுத்துருவார். அந்த மாதிரி கேரக்டர் அவர். அவர் ஒரு சுவாரஸ்யமான கேரக்டர். வீட்டுக்கு போவோம், கரெக்டாக அவருக்கு எப்படி நாங்கள் வீட்டு போய் வாசல் ஏறுறோம்னு தெரியாது, ஃபோன் பண்ணுவார். நான் ஏன் பாடத்தில் வந்து ஒரு அனுபவம் வந்துருக்கும். கரெக்டாக பாடம் முடிச்சு ஒரு 7 மணிக்கு ஏந்துக்கிறேன்னா 7:05 கரெக்டாக ஃபோன் பண்ணினா ஏன் அனுபவம் நாட்டில் போகும்போது ஒரு பெரிய ஆக்ஷன் நடக்க வேண்டியது. ஆமாம். உடனே ஐயா ஃபோன் பண்ணி வந்து என்ன ஐயா பத்திரம்னு சொல்லி ஒரு ஐயா சொல்கிறாரு, ஏய் நீ போய் நாளைக்கு போ, இன்னைக்கு வேணாம், மணியாச்சு, நாளைக்கு போ, சரின்னு. அங்கேருந்து 1 கிலோ 1.5-2 கிலோமீட்டர் போயிருப்பாங்க சாமி. ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. விழுந்த உடனேவே இவர் பாட்டுக்கு நிற்கிறாரு. அந்த அம்மா ஐயாவுக்கு ஃபோன் பண்ணேன்டா, நீ முட்டாளா, நான் என்னடா சொன்னேன், சரி இரு நான் வரேன் அப்படின்னு. உடனே ஐயா கிளம்பி, டைமாவது தெரியல அவனுக்கு அப்படின்றாரு. எனக்கு வர அதிர்ந்து போயிடுச்சு உடம்பே. ஒரு ஏதோ செய்ய போய் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கில் கண்ணில் ஏதோ பட்டுருச்சு அவருக்கு. இப்போ சாமி, ஐயா வந்து நிறைய வந்து ஈவன் எங்களுக்கே அந்த அனுபவம் நிறையா இருக்கு. வீட்டுக்கு போவோம், கரெக்டாக அவருக்கு எப்படி நாங்கள் வீட்டு போய் வாசல் ஏறுறோம்னு தெரியாது, ஃபோன் பண்ணுவார். என்ன ஐயா பத்திரமா போயிட்டீங்களா. ஆமாம். அதே மாதிரி வந்து பாடம் முடிச்சுட்டு எழுந்துப்போம். எங்களுக்கு பாடத்தில் வந்து ஒரு அனுபவம் வந்துருக்கும். கரெக்டாக பாடம் முடிச்சு ஒரு 7 மணிக்கு ஏந்துக்கிறேன்னா 7:05 கரெக்டாக ஃபோன் பண்ணினா ஏன் அனுபவம் எப்படி இருந்தது, இந்த அனுபவம் வந்துதான்னு கேட்பாரு. அந்த மாதிரி வந்து நிறைய வந்து, அதாவது தனிப்பட்ட எனக்கு, யுவராஜ் சாமிக்கு இல்லை வந்து லட்சுமி சாமிக்கு, எங்களுக்கே வந்து நிறைய அனுபவங்கள் அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறச்சு ஐயா அதே மாதிரி வந்துட்டு இந்த பாலு இவங்க பாலாவும் இவங்களும் வந்து கார்ல போகும்போது ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடக்க வேண்டியது. உடனே ஐயா ஃபோன் பண்ணி வந்து என்ன ஐயா பத்திரம் என்று சொல்லி சொன்னாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து ஐயாவும் வந்துட்டு சூட்சுமத்தில் நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் அற்புதங்கள் பண்ணியிருக்காரு. நிறைய அதை பத்தி சொல்லுங்க சாமி. அது எனக்கு கூட நிறைய நடந்திருக்கு. மற்ற நடந்தது எல்லாம் கூட நான் நிறைய எல்லாரும் சொல்லுவாங்க. நான் நேரடியாக கடைசியாக அதை நம்ம இப்போ கிருஷ்ணமூர்த்தி அவரோட விஷயம் ஒன்று, கல்யாணத்துக்கு கல்யாண பத்திரிக்கை ஐயாவுக்கு கொடுத்துட்டு கிளம்புறாங்க. அவர் மாமியார் வீட்டுக்கு கிளம்புறாரு. அப்போ அவர் ஐயா சொல்றாரு, ஏய் நீ போய் நாளைக்கு போ, இன்னைக்கு வேணாம், மணியாச்சு, நாளைக்கு போன்னு சொல்றாரு. சரின்ட்டு இவர் தலையாட்டிக்கின்னு வந்துட்டு அவர் அப்படிதான் சொல்லுவார். நம்ம போயிட்டு வந்துடலாம், ஒரு வேலை முடியும், நாளைக்கு கடை திறக்கணும் அப்படின்னு சொல்லி மனைவி கிட்ட பேசி 2 பேரும் கிளம்பிட்டாங்க. சரின்னு அங்கேருந்து 1 கிலோ 1.5-2 கிலோமீட்டர் போயிருப்பாங்க சாமி. ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. விழுந்த உடனேவே இவர் பாட்டுக்கு நிற்கிறாரு. அந்த அம்மா ஐயாவுக்கு ஃபோன் பண்ணுது. எழுந்து உட்காந்து ஐயாவுக்கு முதல்ல ஃபோன் பண்ணுது அவங்க மனைவி. இவர் உடனே ஃபோன் அடிக்கிறாரு, ஐயா இது மாதிரி ஆயிடுச்சுன்னா. ஏண்டா நீ முட்டாளா, நான் என்னடா சொன்னேன், சரி இரு நான் வரேன் அப்படின்னு. உடனே ஐயா கிளம்பி வராரு. அவரு அது முன்கூட்டியே அவரு சொல்ல மீறி நடக்கும்போது ஏதோ ஒண்ணு நடந்துடும் சாமி. அதனால பெரும்பாலும் நாங்க யாரும் அதை மீறதே கிடையாது. அவர் சொல்லிட்டாருன்னா சரின்னுடுவோம். அது மாதிரி நிறைய இன்சிடென்ட் பார்த்துருக்கேன். அதே மாதிரி நான் இங்க வந்து உட்காந்து மேல பாடம் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த கோபுரம் கட்டியாச்சு, ஐயாவோட கீழே சமாதி, மேல கோபுரம் எல்லாம் கட்டியாச்சு. கட்டிட்டு இந்த பில்லர் மாதிரி விட்டு வச்சிருந்தோமே, அதை என்ன பார்த்தோம், இது மாதிரி பில்லருங்க, அதையெல்லாம் உடைச்சிட்டு மட்டம் பண்ணோம். மட்டம் பண்ணோம்னா அது ஒரு மணக்கட்டை மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. அப்போ நானே என்ன பண்ணேன், ஒரு நாள் வேலைக்கு போயிட்டு வந்தேன். ஒரு 5:30 மணிக்கு 6 மணி இருக்கும். வந்துட்டு நேராக வந்து மேலே போய் உக்காந்துட்டேன். உட்காந்து நான் பாடம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். பாடம் பண்ணிக்கிட்டு இருந்து எனக்கே தெரியாது, கிட்டத்தட்ட 8-8:30 ஆயிடுச்சு நைட்டு. 8:30 மணிக்கு. இது எப்போன்னா 2021 வாக்கில் இருக்கும், 21-22 வாக்கில். அப்போ ஃபோன் அடிக்கிறாரு. ஃபோன் மட்டும் வந்துகிட்டே இருக்கு, ரிங் ஆகுது. நான் இங்கே இல்லை, என்னோட நிலையே வேற மாதிரி நான் போய்கிட்டு இருக்கிறேன். இப்போ எங்கேயா இருக்கிற அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த பட்டன் ஃபோனு, அதில் வந்து ரிங்கு ரொம்ப காது கிழிகிற மாதிரி இருக்கும் ரிங்கு.
அந்த மாதிரிங்க. அப்புறம் கொஞ்சம் முழிப்பு வந்து நான் எடுத்த உடனே எங்கேயா இருக்கிறேன்றாரு. எனக்கு சொல்லவே தெரியல எங்க இருக்கிறேன்னு. ஒரு செகண்டு நான் ரிலாக்ஸ் ஆகிட்டு கோயிலில் தான் இருக்கிறேன். கோயிலில் எங்கே இருக்கிறேன்னு. மேலே கோபுரத்தாண்ட இருக்கேன். கோபுரத்தாண்ட என்ன பண்ணிக்கிறேன். அடுத்தடுத்து கேள்வி கேட்குறாரு. கோயிலில் இருக்கிறேன்னா சரி கோயில்லையா ரைட்டு ஓகேன்னுல. அவர் கோயிலில் என்ன பண்ணுற. இல்லை கோபுரத்தாண்ட இருக்கு. கோபுரத்தாண்ட என்ன வேலை என்ன பண்ணிக்கிற. இல்லை அம்மா பாடம் பண்ணு. எப்போ போய் உக்காந்தேன். வேலையில வந்தவன் நேராக வந்து உக்காந்தேன். இப்போ டைம் ஆகுதே தெரியலையா அவனுக்கு அப்படின்றாரு. எனக்கு வர அதிர்ந்து போயிடுச்சு உடம்பே. என்னடா என்னடா இவர் கேள்வி கேட்கறது அப்படின்னு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 5 மணி நேரம் கழிச்சு தான் 4 மணி நேரம் கழிச்சு தான் எனக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஆகி நான் என்னோட நிலையக்கு வந்து அதுக்கப்புறம் நான் மறுபடியும் ஃபோனு போட்டேன். என்னதான்பா ஆச்சு என்ன ஆச்சு அங்க அப்படின்னாரு. இல்லை அவன் இது மாதிரி வந்தேன் உட்காந்தேன். அதுதான் பார்த்தேன். என்னடா நானும் பார்த்துன்னுக்கிறேன்றாரு. என்ன பார்த்தீங்க என்ன விஷயம்னா எல்லாம் எனக்கு தெரியும்யா. பாடம் நல்லா போயிருக்குது தொடர்ந்து பண்ணு. மேலே போய் உக்காந்து பண்ணுறேன். ஏண்டா மூடனாடா நீ உள்ளே போய் உட்காந்து பண்ணுப்போம். நான் அப்போ இந்த மாதிரி கைப்பிடி சவர் கிடையாது, ஓப்பனில் இருக்கும் அது. அதனால ஒரே கத்துறாரு. அங்கே போய் உக்காந்துன்னு பண்ணிட்டு இருக்கிறேன். அதுவும் அதுக்கு கொஞ்சம் முன்னாடி இந்த ஓப்பன் பிளேஸுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் அந்த மணக்கட்டை மாதிரி போட்டு வச்சிருப்பான் அந்த பில்லரை தட்டிட்டு. அதில் தான் போய் உக்காந்துட்டு அது உட்காரத்துக்கு வசதியாக இருக்கும். அங்கே உட்காந்து பாடம் பண்ணேன். இவர் எப்படி தெரிஞ்சதுன்னா உடனே ஃபோன் அடிச்சு எங்கே இருக்கிற கேட்டு என்ன பண்ணுற ஏது பண்ணுற கேட்டு அப்புறம் நீ மேலே போய் உட்காந்து ஏதாவது ஒரு நிஷ்டையோ அது மாதிரி வந்து கவுந்தா கீழே தான் இருப்பேன் நான். அந்த ரேஞ்சு தான் அங்கே. அதனால அத்தனை ஃபோன் அடிச்சிருக்காரு. ஃபோன் அடிச்சா நீ எடுக்கிறது இல்லை அப்படின்னு கத்துறாரு. அப்புறம் ஃபோன் இல்லை இது மாதிரி உட்காந்துருந்தேண்ணா. மேலே போய் உட்காருவேன் உள்ளே போய் உட்காரு போ அப்படியே போய் உட்காரு போ அப்படின்ட்டார். நான் கீழே இறங்காத மறுபடியும் உள்ளே போய் உட்காந்து பாடத்தில் போயிட்டேன். இது எல்லா விஷயமும் அவருக்கு லிங்க் இருந்திருக்கு. இதை அப்போதான் உணர முடிஞ்சுது என்னால். அதுக்கு முன்னாடி அவ்வளோ உணர முடியல. அன்னைக்கு நான் அதை உணர்ந்தேன். அது மாதிரி இது நான் மட்டும் இல்லை எல்லா சீடர்களோட லிங்க்கும் அவருக்கு இருக்கும். திடீர்னு ஃபோன் எங்கேயா இருக்கிறேன்னு போலீஸ்காரன் ஒருத்தன் மடக்கிட்டான். அவனுக்கும் எனக்கும் சண்டை. பேசிட்டு இருக்கிறோம். ஃபோன் அடிக்கிறாரு. எங்கேயா இருக்கிறேன்னாரு. இல்லை அவன் எங்கே திருவள்ளூர்ல. நீ கொஞ்சம் தாலுகா சரிக்கம் போக சொல்கிறேன் அப்படின்றாரு. அங்கே ஒரு போலீஸ்கார் அப்போ வந்து எங்கள் சுப்பிரமணின்னு ஒரு போலீஸ்கார் இருந்தார் இதில் ஐனாவரத்தில். அவரது ஒரு பிரச்சனை இங்கே. அவர் அங்கே வந்திருக்கிறாரு இங்கே தாலுகா ஆஃபீஸாண்ட. அப்போ சொல்கிறாரு நீ கொஞ்சம் தாலுகா ஆஃபீஸாண்ட போ சுப்பிரமணியம் வந்துக்கிறாப்புல அப்படின்னு. சாந்தி வீடுன்னு வாங்க கேள்விப்பட்டிருக்கிறியாப்பா. அந்த சுப்பிரமணி அவரு போலீஸ்கார் தான். அவரு அங்கே வந்திருக்கிறாரு. நீ கொஞ்சம் அங்கே தாலுகா ஆஃபீஸாண்ட போன்றாரு. எனக்கும் இவருக்கும் ஒரே வாக்குவாதம். ஒரு 2 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இவர்கிட்ட பேசிட்டு சார் ஒரு நிமிஷம் நீங்கள் வண்டி வேணா வச்சுக்கங்க தாலுகா சரி போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஐயா சொன்னார் போயிட்டு வரலான்ட்டு நான் வண்டி அங்கேயே விட்டுட்டு சாவியாக இருந்தாலும் எடுத்துட்டாரு. அதனால வண்டி அங்கேயே நீங்கள் வச்சுக்கங்க நான் வந்து பேசிக்கிறேன்னு சொல்லி நான் அங்கே போனால் அவர் சுப்பிரமணியம் நிற்கிறாரு. அவர் யூனிஃபார்ம்லேயே நிற்கிறாரு. அப்புறம் இப்போ நான் என்னன்னா அப்படின்னா ஆமாப்பா அண்ணன் சொன்னார் இது மாதிரி வேலையாக வந்தேன் தாசில்தாரை பார்க்கணுன்னு. சரி நான் பார்க்கலாண்ணா. அப்புறம் தாசில்தாரை போய் பார்த்தேன். அவர் எனக்கு வேண்டப்பட்டவர். 2 விஷயம் வருது சொன்ன உடனே சரி ஓகே சார்னாரு. உடனே அவர் சைன் பண்ணி சர்டிஃபிகேட் நாளைக்கு வந்து வாங்கிக்கங்கன்ட்டார். இன்ஷியல் பண்ணி கொடுத்துட்டாரு. நாளைக்கு வந்து வாங்கிக்கங்கன்னுட்டாரு. ஓகேன்ட்டார். ஓகேண்ணா சின்ன உன்னை பார்த்தோன்னே வேலை முடிஞ்சு ஐயா அவர் அதுதான் சொல்லி அனுப்பிச்சார். அண்ணன் உன்னை பார்த்தோன்னே வேலை முடிஞ்சிச்சு நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ரைட்டு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாரு. என்னை விட்டுருன்னாரு. என் வண்டி அங்கே இருக்கு. அப்போ சுசுகி வண்டி வச்சிட்டு இருக்கேன். வண்டி இது மாதிரி இருக்கு. போலீஸ்காரங்க எந்த போலீஸ் வா நான் வரேன் நேராக அவர் யூனிஃபார்ம்ல இருந்தாரா. நேராக அவர் வந்தார். வந்த உடனே அவருக்கு இவரு ரொம்ப க்ளோஸ். இந்த போலீஸ்காருக்கு இவரு சுப்பிரமணியன்னா ரொம்ப க்ளோஸ். அவர் வந்து வா சுப்பிரமணியன்னா என்னடா இங்கேயாடா நீ இருக்கிற. நான் தான் திருவள்ளூர் தான் சொன்னேன் 3 வருஷமா இங்கே தானே இருக்கிறேன். இவரது வண்டி அங்க வண்டி கொடுறான் முதல்ல அவங்க சார் இந்த சார் வண்டி தான் சார். உடனே கொடுத்துட்டாங்க வண்டி. இது ஒரு இன்சிடென்ட். எனக்கு ஏதாவது நடக்குதுன்னா அவருக்கு எப்படி போவோன்னு தெரியாது. உடனே அதை சால்வ் பண்ணுறதுக்கான வேலையை அவர் அங்கேருந்தே பார்த்துருவாரு.
அதே மாதிரி எல்லாம் இதுல நிறைய சொல்லிட்டே இருந்தா நிறைய சொல்லலாம். பாலு இருக்காருல்ல, திண்டுக்கல் பாலு, அவர் ஏதோ ஒரு செய்ய போய் எலக்ட்ரிக்கல் ஒர்க்ல கண்ணுல ஏதோ பட்டுருச்சு அவருக்கு. அவர் ஈபில ஈபில லைன் தீப்பொறி மாதிரி ஆகி கண்ணுல நல்லா நெருப்பு போய் பட்டுருச்சு, வெந்து போச்சான் கண்ணு. வந்து கண்ணு திறக்க முடியல, மூட கண்ணுல நல்லா நெருப்பு போய் பட்டுருச்சு, வெந்து போச்சான் கண்ணு. வந்து கண்ணு திறக்க முடியல, மூட முடியல, ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்கா. ரொம்ப ஃபீலிங் அவருக்கு. நிற்கும் போது ஐயா போனாங்க, நானும் போயிருக்கேன். என்ன பால என்ன பண்ண 11:30 மணிக்கு அவருக்கு ஃபோன் பண்ண வேண்டிய அவசியம் என்ன வந்தது? ஆனா நைட்டு 11:30 டாக்டர் கீழே வராரு. இவர் அங்க நின்று தான் போனை பேசிட்டு இருக்கிறாரு ஐயா கிட்ட. வரல ஐயா, டாக்டர் வரமாட்டாராம், வாட்ச்மேன் எல்லாம் பார்க்க முடியாது. இந்த விஷயம் அவ்வளோ குயிக்கா அவருக்கு எப்பவுமே சீடர்கள் தொடர்புலேயே இருப்பார். பௌர்ணமி முடிச்சு போகும்போது எல்லாரும் 10 மணிக்கு ஃபோன் அடிப்பார் ஐயா எல்லாரையும். அதனாலதான் கடைசியா அந்த ஆரத்தி எடுக்க வராங்க. ஞானத்தை தேடி வரவங்களால 2-3 பாடத்துக்கு மேல போக முடியல, ஏதோ ஒரு சூழ்நிலை. அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. சொல்லிட்டே இருந்தா நிறைய சொல்லலாம். பாலு இருக்காருல்ல, திண்டுக்கல் பாலு, அவர் ஏதோ ஒரு செய்ய போய் எலக்ட்ரிக்கல் ஒர்க்ல கண்ணுல ஏதோ பட்டுருச்சு அவருக்கு. அவர் ஈபில லைன் தீப்பொறி மாதிரி ஆகி கண்ணுல நல்லா நெருப்பு போய் பட்டுருச்சு, வெந்து போச்சான் கண்ணு. வந்து கண்ணு திறக்க முடியல, மூட முடியல, ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்கா. ரொம்ப ஃபீலிங் அவருக்கு. சரி உடனடியா அதுவும் 10:30 மணி 11:30 நைட்டு எல்லா டாக்டரும் க்ளோஸ். இவரு டாக்டர் கிட்ட ஓடி இருக்காரு. கண் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்கணும், கண்ணு பார்க்கணும்னு போனா அவங்க எல்லாம் லாக் பண்ணிட்டு, அந்த வாட்ச்மேனு டாக்டரை பார்க்க முடியாது, அவர் க்ளோஸ் பண்ணி போயிட்டு இனிமேல் வரமாட்டாரு, கூப்பிடவும் முடியாது, அவர் யாரும் வந்தாலும் கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாருன்றார். அவர் என்னடா பண்றதுன்னு கீழே நிற்கும் போது ஐயா போனாங்க, நானும் போயிருக்கேன். என்ன பால என்ன பண்ண 11:30 மணிக்கு அவருக்கு ஃபோன் பண்ண வேண்டிய அவசியம் என்ன வந்தது? ஆனா நைட்டு 11:30 மணிக்கு ஃபோனை போட்டிருக்காரு. என்ன பால என்னையா பண்ற அப்படின்னு. ஐயா ஒன்றும் இல்லை ஐயா, சொல்லுங்க ஐயா, நீ என்ன பண்ற, கேட்குற கேள்வியை முதல்ல புரிஞ்சுக்க அப்படின்னு இருக்காரு. அவர் அப்படிதான் பேசுவாரு. இல்லையா கண்ணில் எனக்கு இதுவாகி போச்சையா, கண்ணு நெருப்பு தீப்பொறி பட்டுருச்சையா லைன்ல. அதுதான் கேட்குறது, தெரிஞ்சுதானே கேட்குறேன் நான். இப்போ என்னாச்சு? இல்லையா டாக்டர் வரமாட்டேன். ஏன் வரமாட்டேன்டா? யார் அது? பக்கத்துலையா? எங்கே அது? திண்டுக்கல்லா? ஆமாம் ஐயா. ஏன் வரமாட்டேன்றாரு அவருன்னா, இவர் கேட்டுக்கிட்டே இருக்கிறாராம். அவர் மேலே ஏதோ வாஷ் பேஷன் ஏதோ ஓப்பன் பண்ணிக்க, தண்ணி வரலன்றதால வாட்ச்மேனை கூப்பிடுறதுக்காக மேலே கீழே இறங்கி வர்றாரு டாக்டர். கீழே வராரு. இவர் அங்கே நின்று தான் போனை பேசிட்டு இருக்கிறாரு ஐயா கிட்ட. வரல ஐயா, டாக்டர் வரமாட்டாராம், வாட்ச்மேனை எல்லாம் பார்க்க முடியாது போங்கன்ட்டாரு. நான் அங்கே தான் நிற்கிறேன், கண்ணு எனக்கு ரொம்ப உறுத்துது ஐயா, கண்ணில் தண்ணியாக ஊற்றுது எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காரு. டாக்டர் கீழே இறங்கி வாட்ச்மேன் கை தட்டி இருக்காரு. இவரு திப்பு ஐயா அதை வந்துட்டாரு ஐயா டாக்டர்னா. போ முதல்ல போ, போனை கட் பண்ணு, போன்னாரு. அங்கே போனவொன்னே இவர் கண்ணை பார்த்தோன்னே டாக்டர் வாங்க உட்காருங்க அப்படின்னு உடனடியாக ட்ரீட்மெண்ட்டு. கண் டாக்டர் அவர் உடனடியாக ட்ரீட்மெண்ட்டு. அந்த ட்ரீட்மெண்ட் மட்டும் அவர் எடுக்கலைன்னா அவர் அங்கேருந்து வேற ஏதாவது பெரிய ஹாஸ்பிட்டல் போயிருக்கணும். அந்த செகண்டில் அவருக்கு அதை ரிலீவ் பண்ணி கொடுத்தாரு ஐயா. அப்புறம் இவர் எல்லாம் பார்த்து ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு ட்ராப்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு எல்லாம் முடிச்சிட்டோன்னா மறுபடியும் இவர் ஃபோன் அடிக்கிறாரு. பாலு ஃபோன் பண்ணி, ஐயா டாக்டர் பார்த்துட்டாரு ஐயா, கொஞ்சம் வெந்து இருக்கு, அதுக்காக ஆயின்மெண்ட் கொடுத்துருக்காரு, மருந்தும் ட்ராப்ஸ் போட்டாரு, இந்த ஆயின்மெண்ட்டு வீட்டுக்கு போய் விடுங்க, ஒரு நாளைக்கு 6 வேளைக்கு போடணும் இதை அப்படின்னு சொல்லிட்டாரு ஐயா. எல்லாம் கொடுத்துருக்காரு, இப்போ வலி இல்லையா, குறைஞ்சிச்சு அப்படின்னு பேசியிருக்காப்புல. இவர் பாலு பேசின உடனே பேசிட்டு, சரியா ஏன் நீ இதை எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லலை அப்படின்னு இருக்காரு.
இல்லையா எனக்கு ஒண்ணுமே புரியல இது மாதிரி ஆனதுக்கு அப்புறம். ஆனா நீங்களே என்கிட்ட பேசும்போது அப்புறம் நான் என்னய்யா சொல்றதுன்னு. சரிங்க ஐயா, நீங்க என்ன ஃபோன் பண்ணீங்களா என்னய்யா, அது கேட்கலான்னு தான் இப்போ ஃபோனை போட்டேன் அப்படின்னோடனே, நான் இதுக்காக தான் ஏன் ஃபோன் பண்ணேன், நான் இதுக்காக தான் ஃபோன் பண்ணேன், நீ உடம்ப பார்த்துக்க ஒன்றும் ஆகாது தைரியமா இரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சார். இவருக்கு அந்த விஷயம் அவ்வளோ குயிக்கா, அவருக்கு எப்பவுமே வந்து சீடர்கள் தொடர்புலேயே இருப்பார். பௌர்ணமி முடிச்சு போகும்போது எல்லாரும் 10 மணிக்கு ஃபோன் அடிப்பார். சக்தி எங்க இருக்கிற ஐயா, இப்பதான் ஐயா வீட்டுக்குள்ள நுழையிறேன் அப்படின்னுவாங்க. அந்த லிங்க் தொடர்பு அப்படியே வச்சுக்கிட்டு இருப்பாரு. கரெக்டா நேரம் பார்த்துட்டே இருப்பார். 4 வாட்டி ஃபோன் அடிப்பார், 4 பேருக்கு அடிச்சு கேட்பார். அந்த பக்குவம் அது என்னன்னா, ஐயாவை நம்பி இங்க வராங்க, அவங்க வீட்டுக்கு போற வரைக்கும் நாம தான் பாதுகாப்புன்ற அந்த முழு மைண்ட் செட்டோட தான் ஐயா எல்லாரையும் பார்ப்பாரு. அதனாலதான் கடைசியா அந்த ஆரத்தி எடுக்கிறது, எல்லாரும் சேஃப்டியா வீட்டுக்கு போய் சேரணுன்றதுக்காக எல்லாருக்கும் ஆரத்தி எடுக்கிறது, அவங்களுக்கு எதுவும் நடக்காம அவங்க போய் சேரணுன்றதுக்காக அந்த ஆரத்தி. இதெல்லாம் ஐயாவோட முக்கிய சிறப்பு அம்சங்கள். இப்போ சாமி, நான் ஆரத்தியா கடைசியா கேட்கணும்னு நினைச்சேன், நீங்க அதை சொல்லிட்டீங்க. நான் அடுத்த கேள்விக்கு போயிடுறேன். இப்போ நிறைய பேர் வந்து ஐயாவை தேடி வராங்க, வந்துகிட்டும் இருப்பாங்க, வந்தாங்க. ஆமா, சிலர் வந்து பக்தியில வந்துடுறாங்க. ஆமா, ஏன்னா நம்ம சரியை கிரியை யோகம் ஞானம் படிநிலைகள் பக்தியில வர்றாங்க. ஐயா வந்து நிறைய வாட்டி நம்ம கிட்ட சொன்னது என்னன்னா, முருகர்களை வந்து கும்பிட வருவாங்க, அதுக்காக தான் கோயிலை கட்டினேன். ஆமா, அந்த பக்கத்துல இங்க வேற என்னமோ விஷயம் செய்யறாங்கடான்னு அதை பார்த்துட்டு ஞானத்துக்குள்ள வர ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா இப்போ எனக்கு என்ன கேள்வின்னா வந்துட்டு, பக்தியில நிறைய பேர் வராங்க, அதனால பக்தியிலேயே இருக்கிற மாதிரியும் தோன்றுது. சில பேர் ஞானத்தை தேடி வராங்க. ஞானத்தை தேடி வரவங்களால 2-3 பாடத்துக்கு மேல போக முடியல, ஏதோ ஒரு சூழ்நிலையினால. பக்தியில வரவங்க ஐயாவை நார்மலா கோயில்ல பக்தி பண்ற மாதிரிதான் இங்கேயும் பக்தி பண்றாங்க. ஐயாவை ஒரு குருவை வந்து எப்படி வணங்கணும், எப்படி வந்துட்டு வழிபடணும், இந்த ஞானம் வழிக்கு வேணும்னு வழிபடணுமா, இல்ல பக்தியை மட்டும் வச்சா போதுமா? பக்தி மட்டும்ன்றது சரியா இருக்காது சாமி. ஒரு மனிதன் பிறவி எடுத்து மனித பிறவியா வர்றது பெரிய அபூர்வம். அந்த மனித பிறவிய தக்க வச்சுக்கிட்டு மனிதனாவே மீண்டும் பிறக்கிறதுக்கு ஞானம் அவசியமாயிடுது. இல்லைன்னா பிறவி சுழற்சியில மீண்டும் வந்து புல்லாகி பூடாய் புழுவாயின்னு சுழற்சியில போய் மாட்டிப்பாங்க. ஏன்னா இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் இங்க பூமியில பிறந்துட்டாலே எல்லாம் 2 இருக்கு. அப்போ இன்பம் துன்பம் நல்லது கெட்டது எல்லாமே இருக்கு. அப்போ நல்லது மட்டுமே செய்தா ஞானத்துக்கு போக முடியும், பிறவி பெருங்கடலை கடந்துட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இங்க 2மே இருக்கும்போது எப்படி ஒண்ணு மட்டும் செய்ய முடியும்? நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கிற மாதிரி இந்த உலகத்துல எல்லாம் 2. அப்போ நல்லது செய்யும் போது ஒருத்தருக்கு நல்லது செய்யும்போது இன்னொருத்தருக்கு கெடுதலா தான் போய் சேரும், இன்னொருத்தருக்கு கெடுதல் செய்யும்போது ஒருத்தருக்கு நல்லதா வந்து சேரலாம். அதனால இரு வினையும் இங்க இருக்கு. அப்ப இரு வினையை ஒழிக்கணும்னு சொன்னா கண்டிப்பா பக்தியில இருந்து அடுத்த படிநிலை யோக நிலைக்கு வந்தே ஆகணும். அப்போ அதுக்காக தான் ஐயா என்ன பண்ணாருன்னா, ஒரு கோயிலை கட்டி பக்திக்கு வரவங்க இங்க வரட்டும், நாம யோக நிலையில உள்ள உக்காந்துக்கிட்டு இருக்கிறோம், யோகம் பண்றோம். அப்போ இவங்க பக்திக்கு வர்றவங்க உள்ள எல்லாரும் யூனிஃபார்மா வெள்ளை துணி போட்டு உக்காந்துட்டு இருக்கிறாங்களே, அங்க ஒருத்தர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு, அவர் என்ன பண்றாரு என்ன சொல்றாருன்னு எட்டி பார்ப்பாங்க. 2 நாளைக்கு வந்து எட்டி பார்ப்பாங்க. 3ஆவது நாள் மெல்லமா வந்து உட்காருவாங்க. 4வது பௌர்ணமிக்காவது ஐயா எனக்கு ஒரு பாடம் கொடுங்கன்னு கேட்பாங்க. இது நடக்கும். அதனால கோயில் அவசியம். முதல் படிநிலை பக்தி. அதனால பக்தி பண்ணாதான் அடுத்த படிநிலை யோக நிலைக்கு ஞான நிலைக்கும் வர முடியும் அப்படின்னு சொல்லி ஐயா கோயில் கட்டினார். முதல் ஆசிரமம் ஃபர்ஸ்ட், அடுத்து கோயில் கட்டினாரு. கோயில் கட்டி இந்த ஊர் மக்கள்லாம் வரும்போது எட்டி பார்ப்பாங்க, வந்துருவாங்கன்னு. இந்த யோக நிலையில ஐயாவோட இந்த ஸ்பீச் இருக்கு பாருங்க, அந்த காந்த குரல்னு, அதோட ஈர்ப்பால நிறைய மக்கள் கூட்டங்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இதையெல்லாம் பார்த்து ஊர்க்காரங்களே வந்து அசந்து போயிட்டாங்க, என்ன இவ்வளோ பேர் வராங்களே, அங்க என்னதான் நடக்குதுன்னு. அப்போ ஊர்க்காரங்களும் வந்து உக்காடுறாங்க. இப்போ கூட வந்து ஊர்க்காரங்க உக்காடுறாங்க. நம்ம ஊர்லயே உபதேசம் வாங்கியிருக்காங்க இன்னைக்கு இங்க போலிவாக்கத்துல. அது மாதிரி ஐயா அன்னைக்கு நினைச்சது இன்னைக்கு நடக்குது. அப்போ அந்த கோயில் இல்லைன்னா இது நடந்திருக்காது. இப்போ
அந்த கோயிலால தான் இன்னைக்கு ஊர்ல ஒரு 2 உபதேசம், ஏற்கனவே 2 பேர் உபதேசம் ஆகிற, கிட்டத்தட்ட 4 உபதேசம். இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் சாமி வருஷத்துல ஒரு திருவிழா ஜாத்திரைன்னு ஒண்ணு. அந்த ஜாத்திரை அன்னைக்கு கிராண்டா பண்ணிட்டு இதெல்லாம் ஊரே சேர்ந்து கும்பிடுறது. அது ஊர் கூடி பொங்கல் வச்சு மிகப்பெரிய விழா எடுப்பாங்க. இதுதான் இங்க நடைமுறை. ஆனா இந்த கோயில் கட்டி பால் குடம் எடுக்கிறது, மக்களை வேற மாதிரி திசை திருப்பி பால் குடம் எடுக்கிறது, பக்தியை வளர்த்து எங்கள் முருகர் கோயிலை கட்டி கிருத்திகை மற்றபடி இந்த மாதிரி பௌர்ணமி நிகழ்ச்சிகள் எல்லாம் வர வர சாமி புறப்பாடு, முருகர் புறப்பாடு, கோயிலேருந்து போகிறது வர்றது, இதை எல்லாத்தையும் கொண்டு வந்து ஐயா என்ன பண்ணாருன்னா ஒரு டர்ன் பண்ணிட்டார். மக்களை திசை திருப்பி வருஷத்துல ஒண்ணு கிடையாது, ஒரே ஒரு ஜாத்திரையை மட்டும் கட்டி ஏற கட்டாதீங்க, எங்க முருகர் இருக்காரு வாங்கன்னு சொல்லி கிருத்திகையை வச்சு பால்குடங்கள் எடுக்க வச்சு பெரிய அளவுல மக்களோட திசையை திருப்பி பக்திக்கு கொண்டு வந்தார். இந்த பக்திக்கு கொண்டு வந்தது ஐயாவோட பெரும் பங்கு இதுல இருக்கு. அவங்க பக்திக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம்தான் சிவன் கோயில் டெவலப்மெண்ட் ஆச்சு. இது உங்களுக்கே தெரியும். இதுக்கு அப்புறம் தான் சிவன் கோயில டெவலப்மெண்ட். ஆனா சிவன் கோயில் கிட்டத்தட்ட 150-200 வருஷம் பழமையானது. ஒரு டெவலப்மெண்ட் அப்படியே இருந்தது. இங்க கட்டி பக்தியை வளர்த்ததுக்கு அப்புறம் தான் எல்லாரும் சிவன் கோயில் பக்கம் போய் திரும்பி அந்த கோயிலையும் டெவலப் பண்ணணும். இங்க இவ்வளவு தூரம் பண்றாங்களே, நம்ம ஊரே சேர்ந்து பண்றது ஏன் முடியாது, இங்க ஒருத்தர் இப்படி பண்றாரு, அப்படி ஒரு இதை கிளாஷ் பண்ணி இன்னைக்கு சிவன் கோயில் கிராண்டா போயிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் முழு காரணம் ஐயா தான். ஐயா பல்ஸ் பார்க்குற மாதிரி அவர் பார்ப்பார், இந்த ஊர் மக்களை எப்படி திருப்பலாம், இங்க கட்டி நாம செய்தா கண்டிப்பா அவங்க பக்திக்கு வருவாங்கன்ற முடிவை அவர் 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து அதை சிறப்பா பண்ணாரு. அந்த கோயிலை சிறப்பா பண்ணதுனால இன்னைக்கு போலிவாக்கத்தை பொறுத்தவரைக்கும் எல்லா கோயிலும் கிராண்டா போயிட்டு இருக்கு சாமி. பெரும்பாலும் கோயில்ல எல்லாரும் பக்திக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஒன்னல்ல உதாரணத்துக்கு கிருத்திகைக்கு கிட்டத்தட்ட 150 பேருக்கு மேல வந்துட்டாங்க. காலையில 5 கிலோ மிளகு பொங்கல் போட்டோம். மதியம் ஒரு 11 மணிக்கு காலி ஆயிடுச்சு. இன்னும் காலி ஆயிடுச்சுன்னு உடனே தக்காளி சாதம் போட சொன்னோம். 5 கிலோ தக்காளி சாதம். சாயங்காலம் 4 மணிக்கு தக்காளி சாதம் காலி. கடைசியா நாங்க பிரசாதமே கோயிலுக்கு வந்தவங்களுக்கு பிரசாதம் இதுதான் கொடுத்தோம், பழம்லாம் போட்டது பஞ்சாமிர்தம் தான் பிரசாதமா கொடுத்தோம். காலி ஆயிடுச்சு. 10 கிலோ காலி ஆகுது சாமி. 1 கிலோ செய்தாலே வாங்கி ஐயா இருக்கும் போதெல்லாம் கூட அந்த 1 கிலோ ஐயர் எத்தனை வருவார், டிம் பாக்ஸ்ல போட்டு ஐயாவுக்கு கொஞ்சம் வைப்பாரு, அங்க முருகருக்கு கொஞ்சம் வைப்பாரு, கொஞ்சம் டிம் பாக்ஸ்லயே வச்சிருவாரு. அதுதான் நாங்க 2 பேர் 2 எடுத்து சாப்பிட்டு 2 பேர் உட்காந்து வந்துட்டு போயிடுவோம். இன்னைக்கு 10 கிலோ ஓடிக்கிட்டு இருக்குது தினம். இதுக்கு முழு காரணம் ஐயா மொத்த பெரிய பக்தியில திருப்பி விட்டுருக்காரு. இந்த பக்தியில திரும்பினவங்க நாளைக்கு அப்படியே யோக பாதைக்கு மாறுவாங்க, யோகத்துல இருந்து ஞானத்துக்கு போயிடுவாங்க. இது எல்லாமே ஐயாவோட ஃபியூச்சர் பிளான். அது இன்னைக்கு சக்சஸ் ஆகுது. இன்னைக்கு தான் அது நமக்கு புரியுது. இதான் சாமி ஐயாவோட சிறப்பு அம்சம். அன்னைக்கு நாளைக்கு என்னன்றத அவர் நேத்தே யோசனை பண்ணிடுவாரு. அப்படி கேரக்டர் சாமி. அந்த வகையில இன்னைக்கு சிறப்பா மக்களையும் பக்தி மார்க்கத்துக்கு கொண்டு வந்துட்டாரு. நம்மளையும் அந்த ஞான பாதையில மிகப்பெரிய நிலையில உயர்த்தி வச்சிருக்காரு. இன்னைக்கு பெரிய விசேஷம். ஐயாவுக்கு கோடி புண்ணியம். இங்க ஐயாவை தேடி பக்திலையும் வராங்க, ஞானத்தை தேடியும் வராங்க சாமி. ஏன்னா முன்ன இருந்த கூட்டம் ஒரு 10 பேர் அந்த மாதிரிதான் இருந்தாங்க ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி. ஏன்னா இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா கெடுப்பார் கைப்பிள்ளை மாதிரி ஆயிடுச்சு. யாரை என்னென்னமோ சொல்லும் போது அதை எல்லாத்தையுமே கேட்டுட்டு பொறுப்பான ஒரு 10 பேர்கிட்ட இதை ஒப்படைச்சாரு. 10 பேர்கிட்ட இதை ஒப்படைச்சு உடம்புன்னு ஒண்ணு இருந்தா திடீர்னு ஜுரம் வரும், தலைவலி வரும், ஏதோ ஒரு நோய் வரும், ஹாஸ்பிட்டலுக்கு போய் சரி பண்ணிக்க வேண்டிய ஐயாவோட முதல் வார்த்தை. ஏன்னா யாரையும் எதிர்பார்த்து எதையும் செய்யற பழக்கம் அவருக்கு கிடையாது. கலை முழுமையா இந்த கலை வெளியே போகணும், எல்லாருக்கும் இந்த கலை பழைய சீடர்கள் எல்லாம் பார்த்து ஒரு பதிவா எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஐயாவோட அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி, சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி, எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி, நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி, குரு பிரம்மஸ்ரீ
நித்யானந்தரே போற்றி போற்றி. இப்போ நிறைய பேர் வந்துட்டு இங்க ஐயாவை தேடி பக்திலையும் வராங்க, ஞானத்தை தேடியும் வராங்க. சாமி, ஏன்னா முன்ன இருந்த கூட்டம் ஒரு 10 பேர் அந்த மாதிரி தான் இருந்தாங்க ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வரும்போது. இப்போ வந்து அப்படியே மாறிடுச்சு. இப்போ வர பக்தர்களுக்கு இல்லை வந்து ஐயாவை தேடி ஞானமோ பக்திலையோ வரவங்களுக்கு நீங்க குருவா இருந்த ஐயா உங்களை கை காமிச்சிட்டு போனார், அடுத்தது நீங்க தான் வந்து நடத்த போறீங்கன்ட்டு. ஸோ நீங்க குருவா இருந்து இப்போ வரவங்க எதை நோக்கி பயணம் பண்ணணும், என்ன பண்ணணும்? ஏன்னா இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா கெடுப்பார் கைப்பிள்ளை மாதிரி வந்து ஆயிடுச்சு. யாரை என்னென்னமோ சொல்லும் போது அதை எல்லாத்தையுமே கேட்டுட்டு வந்து நடக்கிற மாதிரி இருக்கு. ஐயா நம்மளுக்கு கொடுத்தது என்ன, நம்ம அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போக சொன்னது ஐயாவுடைய கட்டளை என்ன? இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை ஐயா உருவாக்கிட்டு இதை வந்து பொறுப்பான ஒரு 10 பேர்கிட்ட இதை ஒப்படைச்சாரு. 10 பேர்கிட்ட இதை ஒப்படைச்சு இதை பொறுப்பா செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட கொடுத்துட்டு போனாரு. அதுல சின்ன சிக்கல்கள்லாம் வந்தாலும் கூட இது இன்னைய வரைக்கும் சிறப்பா போய்கிட்டு இருக்கு. இப்போ உடம்புன்னு ஒண்ணு இருந்தா திடீர்னு ஜுரம் வரும், தலைவலி வரும், ஏதோ ஒரு நோய் வரும், ஹாஸ்பிட்டலுக்கு போய் சரி பண்ணிக்க வேண்டியதுதான். அது மாதிரி இந்த நிர்வாகத்துல சின்ன சின்ன சிக்கல்கள் அது வந்தது. இப்போ ஆல்ரெடி அது வந்து இப்போ டாக்டர்கிட்ட போய் உடம்பு சரி பண்ணிக்கிற மாதிரி அது போய்கிட்டு இருக்கு. அது சரியாயிடும், அது தேவையில்லை, அது பாட்டுக்கு போட்டோம். யார் இருந்தாலும் இல்லைனாலும், யார் வந்தாலும் வரலைனாலும் ஆசிரமம் நடக்கணும். இது ஐயாவோட முதல் வார்த்தை. ஏன்னா யாரையும் எதிர்பார்த்து எதையும் செய்யற பழக்கம் அவருக்கு கிடையாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒருத்தர் ஐநாவரத்தில் தான் இருக்காரு. அவர் சொன்னாரு, நான் மாசம் மாசம் சாப்பாட்டுக்கு எவ்வளோ செலவுன்னு சொல்லுங்க, நான் பொருளெல்லாம் வாங்கி கொடுத்துட்றேன், நீங்க வந்து பௌர்ணமி நடத்திக்கங்க அப்படின்னாரு. அப்ப ஐயா சொன்னாரு, அப்படியெல்லாம் வந்து நான் பண்ண முடியாது. நீ செய்யணும்னு நினைச்சின்னா மாசம் ஒரு 5000 ரூபாய் கொடுத்துரு, பௌர்ணமி நான் நடத்திப்பேன். நீ பொருள் வாங்கி தர வரைக்கும் நான் உட்காந்து நின்று நீ எங்கன்னா போயிருப்ப, பொருள் என்னாச்சு நான் உங்ககிட்ட கேட்டு நீ கடைசி நேரத்தில் வந்து கொடுத்து நான் எடுத்துன்னு ஓடி போய் அங்கே செய்து போகிறதுக்குள்ள அது வந்து சரியா வராது. அப்பியாசிங்கெல்லாம் அது மாதிரி எல்லாம் வந்து காக்க வைக்கிற வேலை எனக்கு பிடிக்காது. அந்த மாதிரி விவகாரம் எனக்கு சரியா வராது. நீ வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா 5000 ரூபாய் கொடு, நான் வந்து அது 50 பேருக்கோ 500 பேருக்கோ நான் சாப்பாடு போட வேண்டியது ஏன் வேலை. அது சரியா போதோ மிச்சமாவதோ அதை பத்தி உனக்கு தேவையில்லை. நீ கொடுக்குற மாதிரி இருந்தா 5000 கொடு, இல்லைண்ணா என்னால் அவ்வளோ முடியாது, 1000 தர 2000 தர 3000 அதுவும் இருக்கும். நீ கேட்டதால நான் இதை சொன்னேன், நீ என்ன கொடுத்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாரு. நான் பொருளாக வாங்கி தரலான்னு நினச்சேன் அப்படின்னாரு. அதெல்லாம் வேணாப்பா, நீயே வச்சுக்க, நான் வாங்கிக்குவேன், எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா நான் இன்னொருத்தர் எதிர்பார்த்து உக்காந்துட்டு இருக்கிற முடியாது என்னால் அப்படின்ட்டாரு. இது ஏன் சொல்கிறேன்னா, எது கொடுக்கறதா இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லிட்டா கொடுத்துடணும், கொடுக்கலைன்னா விட்டுறணும். அவரு வந்து நான் இப்போ தரேன் அப்போ தரேன்னா அது வரைக்கும் வெயிட் பண்ணுற ஆள் அவரு கிடையாது. அடுத்து அவர் என்ன வேலையோ அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பார். அப்படி கேரக்டர் அவரு. அந்த வகையில் வந்து அவர்கிட்ட வந்து இப்படி சொல்லிட்டு வந்தாரு. வந்துட்டு அந்த பௌர்ணமி நிகழ்ச்சி வந்து சிறப்பாக நடத்திட்டு இருக்காரு. இவர் வந்து ஒரு ஆட்டோவில் பொருளுங்கள் எல்லாம் எடுத்துட்டு வந்து இறக்குறாரு. அரிசி, பருப்பு, எண்ணெய், நெய், இதெல்லாம் கொண்டு வந்து இறக்குறாரு. இது ஏன்பா அப்படின்னு கேட்குறாரு ஐயா. என்னண்ணா இந்த பௌர்ணமி நான் தரேன்னு, நான் மணின்னாச்சு, நீ போய் முதல்ல சாப்பிட்டு வா அப்புறம் பேசிக்கலான்ட்டாரு. ஏன்னா சாப்பாடே ரெடி ஆயிடுச்சு, பொருளை இப்போதான் இவர் கொண்டாடுறாரு. உடனே நீ போய் சாப்பிட்டு வா அப்புறம் பேசிக்கலான்னு சொல்லிட்டாரு. அவர் அனுப்புறாரு சாப்பாட்டுக்கு, போய் சாப்பிட்டு முதல்லன்னு. வந்தவொடனே சாப்பிட்டியாப்பா, நல்லா இருக்கா? நல்லா இருக்குண்ணா, அருமையா இருக்குண்ணா. எவ்வளோ பேர் இருப்பாங்க இங்க? 70-80 பேர் கிட்டத்தட்ட இருப்பாங்க. இவ்வளோ பேருக்கு என்ன செலவா இருக்குண்ணா? ஆனால் எப்படியும் 7-8000 ரூபாய் ஆயிருக்குண்ணா. நான் மட்டும் எவ்வளோ கேட்டேன்? 5000 ரூபாய். இந்த பொருள் எவ்வளோ ஆச்சுண்ணா? 6000 ரூபாய் ஆச்சுண்ணா. நீயே எடுத்துன்னு போ. நான் மட்டும் கேட்டது 5000, பொருள் நீ வாங்கிட்டு வந்தது 6000. ஆனால் இங்கே இருக்கிறவங்க இதுக்கு தான் நான் சொன்னேன், பொருளை நீ எத்தனை போப்பா, நான் வாங்கி பண்ணிட்டேன்ப்பா. நான் சாரிண்ணா, வச்சுக்காதீங்கண்ணா. நானா நீங்கள் இறக்கிட்டுப்பா, இறக்கி வச்சு அடுத்த மாதத்துக்கு ஆகும், அடுத்த மாதம் பண்ணிக்கிறேன் போ, இந்த மாதம் பண்ண முடியாது அப்படின்னா. அடுத்த மாதம் தான் நீ பண்ணிக்கண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் மாதம் ஒரு நாள் முன்னாடி எத்தாந்து பொருளை இறக்கிறேண்ணா
அப்படின்னாரு. சரின்ட்டார் ஐயா. ஒரு நாள் முன்னாடி அது லேட் ஆச்சு, 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னா வண்டி எடுப்பா போலான்னு. சாயங்காலம் 8 மணிக்கெல்லாம் பொருள் வந்துடும், காலையில் 6 மணிக்கெல்லாம் சமையல் ரெடி ஆகும் அங்கே. அப்புறம் இவரைத்தான் நீ இறக்கி போட்டு போன்றுவார், கண்டுக்கவே மாட்டார். அதனால யாரையும் எதிர்பார்ப்பு அவர்கிட்ட இருக்கவே கூடாது. அந்த வகையில தான் அந்த வார்த்தையை சொன்னாரு, ஆசிரமம் யார் வந்தாலும் வரலைனாலும் நடக்கணும், கலை முழுமையா இந்த கலை வெளியே போகணும், எல்லாருக்கும் இந்த கலை போயிடணும், யாரும் இது கிடைக்கலன்னு அலையக்கூடாது. அதனால எல்லாருக்கும் இந்த கலையை பரப்ப வேண்டியது உங்க முழு பொறுப்பு அப்படின்னு சொல்லி பொறுப்பை நம்ம கிட்ட கொடுத்தாரு. அதே மாதிரி எவ்வளவு பேர் வந்தாலும் கடைசி ஒரு ஆள் சாப்பாடு இல்லைன்னு போனாலும் நீ 1000 பேருக்கு போட்டது உதவாது. அதனால சாப்பாடு மீந்துட்டா கீழே கொட்டு, தப்பு கிடையாது. ஆனா ஒரு ஆளுக்கு இல்லைன்னு சொன்னா மிகப்பெரிய தப்பு, அதை நான் ஒத்துக்க மாட்டேன். வாழை இலை வச்சு சோறு போடுனாரு. இன்னொரு விஷயம், வர்றவங்களுக்கு ஆட்கள் வராங்க, சீடர்கள் வராங்க, பக்தர்கள் வராங்க, மக்கள் வராங்கன்னு நினைக்காத. இங்க சாப்பிட்றவங்க அத்தனை பேரை கடவுளா நீ பார்த்தீங்கன்னா அதுதான் சிறப்பு. அப்பதான் அந்த சாப்பாடு நல்லா இருக்கும், சாப்பிட்டு போறவங்க வயிறு நிறைய சாப்பிடுவாங்க, உனக்கு மனம் குளிரும். சோறு இல்லாம யாரும் இங்க வரல, அவங்க வீட்டுல எவ்வளவோ இருக்குது. ஆனா இங்க சாப்பிட்றவன் என்ன நினைக்கிறான் தெரியுமா, கோயில்ல போய் சாப்பிட்டேன், பிரசாதம் சாப்பிட்டேன்னு நினைக்கிறான். இது சாப்பாடா நீ நினைக்கிற, அவனுக்கு இது பிரசாதம். அதனால முகம் சுளிக்காம வர்றவங்களுக்கு இந்த சாப்பாடு போட்டே ஆகணும், இதுல ஒரு சின்ன குறையும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் தான் ஐயாவோட முக்கியமான விஷயங்கள். இதை எல்லாத்தையும் இந்த 10 பேரை நியமிச்சு நீங்க இதெல்லாம் சிறப்பா செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காரு. அந்த வகையில நாங்க இதை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறோம் சாமி. ரொம்ப நன்றி சாமி. ஏன்னா நிறைய விஷயம் தெரியாத விஷயம் ஐயாவை பத்தி உங்களுடைய பயணம் ஐயா கூட இருந்ததை சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நல்லா இருந்தது. ஆத்மா வணக்கம் சாமி. சந்தோஷம் சாமி. சந்தோஷம். உங்களை பழைய சீடர்கள் எல்லாம் பார்த்து ஒரு பதிவா எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஐயாவோட நெருக்கமா இருந்த பழைய சீடர்கள் உங்களுக்கெல்லாம் அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி, சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி, எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி, நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி, குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி.